இப்பொழுது வன்னிமந்தனாகிய என்னை உடைப்பதற்கு எத்தனை விளையாட்டு, எத்தனை நடவடிக்கை, எத்தனை அவதூறுகள், புலம்பல்கள், அலம்பல்கள். நான் நெருங்கி வரலாமான்னு ஒரு வேளை நினைச்சா கூட திருப்ப நீங்க சீரந்த சித்து விளையாட்டுகளால என்ன தள்ளி வைக்கிற. அப்ப அப்படி வர முடியும். நேற்று பாருங்க, இன்னைக்கு தலைவருக்கு விளக்கு வைத்த கும்பல், தலைவர் இறந்து விட்டார் சொல்லி தலைவருக்கு விளக்கு வைத்த கும்பலோட பல கும்பல் இப்ப புதிதாக அணி சேர்ந்து கொண்டு மக்களை ஏமாற்றுகிற நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கு. நான் என்ன கேட்கிறேன், பல முறை வலியுறுத்தி சொன்னேன், இப்படி நடக்கும், கவனமா இருங்க, நல்லா வந்து இனிக்க பேசுவாங்கன்னு கேட்கல. ஒரு கொஞ்சம் காசு பேர் போச்சல்ல, இப்ப இதுல வந்து உருவாக்கப்பட்ட 70 பாடலுக்கும் இப்ப திருப்ப நான் இசா போட்டு நான் இசா போட்டு அதுக்கு திருப்ப நான் இப்ப எங்கட இதெல்லாம் அப்டேட் பண்றேன். காட்டி கொடுத்தவன் கூட்டி கொடுத்தவன் தேசத்தையும் தேச விடுதலையும் விற்றவனை என்று அவர்களுடன் ஒன்று சேர்ந்திருந்து நாங்கள் தேச விடுதலையை மீட்க போகிறோம், சமூகத்துக்கு கருத்து சொல்ல வந்திருக்கிறோம் சொல்லுகிற இந்த கருப்பாடுகளை நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இப்போ நான் என்ன கேட்கிறேன் என்றால், ஒருவனை காட்டி கொடுத்தவன் அண்ணன் இறந்துட்டாரு இலங்கை அரசு காண்பித்த அந்த படத்தை வைத்து இன்னைக்கு சூழ்நாளிலே விளக்கேற்றிய கும்பல் இந்த இந்த கட்டமைப்புகளோடு இவர்கள் இணைந்திருந்து அவர்கள் செய்கிற இந்த பரப்புரை என்பது எதை குறிக்கிறது? அப்ப இன்னைக்கு தலைவருக்கு விளக்கு வைக்கிற பொழுது ஏன் வைக்கிறீர்கள், அண்ணர் எங்க இறந்தார் அப்படின்னு கேள்வி கேட்ட பொழுது பதில் தர மறுத்தவர்கள், அதுக்கு தலைமை தாங்கி 200 சமர்க்கல புலிகள் என மக்கள் மத்தியிலே அண்ட புழுகு செய்தவர்கள், அண்ட புழுகு அடித்து விட்ட புழுகுகளை அள்ளிவிட்ட கும்பலோடு இணைந்திருந்து இன்றைக்கு நாங்கள்லாம் தேசியவாதிகள், நாங்கள்தான் தமிழ் தேசியத்தை மீட்க போகிறோம் என்றால் நான் கேட்கிறேன், காட்டி கொடுத்தவன் கூட்டி கொடுத்தவன் வாடகவாய பேசுறவன் பெட்டி வாங்கிட்டு கத்துறவன் எல்லா கும்பலும் ஒன்றா நின்று இன்றைக்கு தேசியத்தை மீட்க போறிய. நீ தேசியத்துக்காக ஒரு பாட்டு இல்லையா? 2007ஆம் ஆண்டுல அந்த அமைப்போட விடுதலை அமைப்போட இணைந்திருந்த பணியாற்றினியா? போர்க்கூட்டத்தால் பாதிக்கப்பட்ட போர்க்கூட்ட ஆவணங்கள் கொண்டு எங்கேயாவது கொடுத்திருக்கியா? ஐக்கிய நாடு சபை கொடுத்திருக்கியா? அல்லது சர்வதேச ஊடகங்களுக்கு கொடுத்து பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறியா? அல்லது பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பாக ஏதாவது பேசியிருக்கிறியா? அல்லது தலைவர் தேசியம் என்று பேசுறிய. அப்படி பேசுற நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும்? நான் அண்டன் பாலசிங்கத்துக்கு பக்கத்துல இருந்தேன், நாங்கள் அங்க செய்தோம்னு சொல்றேன், இன்னும் கொஞ்சம் அடிச்சு விடுறான். புலியலங்குறக்காரன் வந்து நான் கேவலமா பேசுறேன், நான் பைத்தியக்காரன். புலியலங்குறை நடத்தி கொண்டிருப்பது இன்னும் பாலமுரளி சொல்லப்படுற முரளி என்ன, அவர் நானும் தான் ஐயா செல்லப்பா கொண்டு பாட்டை எழுதி அந்த இதுல வெளியிட்டான். அப்ப நான் வெளியிட்ட போது அன்னையும் ஒரு பாட்டு எழுதி கொடுத்த, ஒரு பாட்டு அவர் வெளியிட்டிருக்கிறார், பாட்டு பேர் மறந்து போச்சு. நம்ம சிறில அந்த பாட்டு அவருக்கு பாலமுரளி பேர், அவர் பிரான்ஸ்ல இருக்கிறார். அவர் இந்த வரையும் பல பொருளாதார நெருக்கடி இருக்கின்ற பொழுதும் அந்த புலியலங்குறை வானொலியை தக்க விடாமல், அதுவும் மக்கள் வானொலி ஒன்று, தமிழ்ல தேசிய வானொலி ஒன்று நினைக்கிறேன், புலியலங்குறை மற்ற இன்னும் ஒரு வானொலியை அவர் நடத்தி கொண்டிருக்கார். 2 வானொலியையும் ஒன்றாக நடத்துகிறார். அவரும் அவரது மனைவியாரும் உழைக்கிற பணத்தில் தான் அவர் அந்த காசை போட்டு அந்த ரேடியோ நடத்துகிறார்கள். இணைய வானொலியை கூட மாதந்தோறும் 100 அமெரிக்க செலுத்துவது கூட அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். இந்த அமைப்புகள் என சொல்லப்படுகிற எவருமே காசு கொடுக்கல. கடைசியாக நாங்கள் ஜவானோட பேச வந்த பொழுது நானும் அதில் நின்றேன், இங்க துறவடுத்து பேசுற பொழுது நானும் பக்கத்தில் நின்றேன். அப்ப ஜவானிக்கு வண்டி வந்து நிக்கிறேன் அண்ணன் சொல்றாரு, அண்ணா திருப்பி எனக்கு பதில் நான் அதில் கேட்டுக்கிட்டு நிக்கிறேன். அப்போ இந்த சம்பவங்கள் நடந்தது. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமாக தன் குடும்பத்தை இழந்து வேலைக்கு வழியிலே இத்தனை வியாதிகளுடன் அந்த மனுஷன் அதை நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த கொஞ்சம் பேர் வந்து நாங்களாம் புலிகள் முறையில் நடத்துகிறோம், நாங்களாம் தேசிய உணர்வு. எனக்கு தெரியாது நீங்க எங்க இருந்தீங்க. 2007ஆம் ஆண்டு நான் இதுல நேரடி அங்க பாட்டெழுதி உள்ளுக்க போய்க்குள்ள நான் அதுக்கு நிக்கிறேன். நான் கேட்கிறேன், இவங்கெல்லாம் எங்க நின்ற நீங்கள்? சரி, அப்படி தேசிய அதுக்குள்ள பணியாற்றி இருந்தா நீ கட்ட பார்த்தா பேசுவியா? தேசத்தை காட்டி கொடுத்தவனோட, தேசத்துக்கு இன்றைக்கு முகவர்களாக வேலை செய்யறவனோட நீ இன்றைக்கு நிப்பியா? நான் கேட்கிறேன். இப்ப என்னையோட அந்த வந்து அண்ணா உசிர் தலைவருடைய இன்னொரு படையணியில பங்காட்டினவங்க எல்லாம் அங்க நிக்கிறாங்க. அது காலம் வரைக்கும் நான் சொல்றேன் யார் யார் ஆகல அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் முகங்காட்டாம நிக்கிறாங்க. தேசத்துக்கும் தேச விடுதலுக்காக தங்களை உயிரை அர்ப்பணம் செய்யக்கூடிய வகையில அவர்கள் இன்றும் அந்த களமுனைகளை திறந்து கொண்டு அவள் நேரிய வழியில செம்மையாக பயணம் செய்யக்கூடியவர்கள். அவரானவர்களெல்லாம் இந்த கொச்சைப்படுத்துகிற வகையில இந்த கரிகாலன் படையன்னு சொல்ல வருகிற கொஞ்சம் கும்பல்கள் பேசி அழைகின்றன. அப்ப தளத்துல நிலத்துல எங்கள் அமைப்பு வாழ்கிற பொழுது புலத்திலிருந்து நாங்கள் அங்க தொடர்படுத்த பேசியவர்கள், அவருடன் உரையாடியவர்கள். அப்ப நாங்கள் என்ன செய்யறது? இப்படி பலர் இருக்கிறார்கள் இங்கே.
அங்க தமிழ்ச்செல்வனியோட அங்கள நடேசனியோட ஏகப்பட்ட மிக முக்கியமான ராணுவ தளபதிகள், அதாவது விடுதலை ராணுவ தளபதிகளோட பேசியவெல்லாம் இங்க இருக்கிறான். அவன் அன்னைக்கு செல்லா காசா நிக்கிறான். அந்த வளங்கள் அவர்களால் மிகவும் நெருக்கமான உறவு முறைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். இன்றைய அவரெல்லாம் செல்லா காசா போய் ரோட்ல நிக்கிறான். கண்டு கொள்றதுக்கு யாருமே இல்லை. ஆனா ரோட்ல நின்றவனும் பீடி அடிச்சவனும் தண்ணி அடிச்சவனும் நான் தான் விடுதலை புலிகள், நான் தான் தேசியவாதி, நான் தான் இப்ப அரசியல் ஆலோசகர் என்று சொல்லிக் கொண்டு கிளம்பி இருக்கிறார்கள். அப்ப இந்த கருத்துக்களை எல்லாம் பார்க்கிற பொழுது எங்கள் நெஞ்சம் வந்து கொதிக்காமல், உங்கள் மீது கோபம் வந்து கொளுத்தாமல் அது வேற என்ன செய்யும்? இப்பொழுது பன்னிமந்தனாகிய என்னை உடைப்பதற்கு எத்தனை விளையாட்டு, எத்தனை நடவடிக்கை, எத்தனை அவதூறுகள், புலம்பல்கள், அலம்பல்கள். நான் என்றைக்காவது இந்த வானிலை வந்து குடிச்சு போட்டு வந்து பேசியதை பாத்துக்கிறீங்களா? நாம குடிக்கிறேன் எங்க பத்திக்கிறத பாத்துக்கிறியா? நீ பாத்துக்கிறியா எங்கேயாவது? செஞ்சுக்கிறேனா? இதுல ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு இனி என்ன உடைப்ப நான் கேட்கிறேன். இனி என்ன உடைக்கிறேன்னா என்ன உடைப்பேன்? ஒன்று மட்டும் உயிர் எடுத்தா தான் நான் அடங்குவேன். நீ என்ன உடைப்ப? இதுல இனி யாரும் இல்ல உங்களுக்கு. இதுல யாரும் ஏத்த போறதும் இல்ல, வர போறதும் இல்ல. இனி யாரும் உடைக்க போற சொல்லு சொல்லு. நீ என்ன மாதிரி உடைப்ப? நீ கடைசி ஆயுதம் பாட்டுல கைய வச்சிருக்கிற. இளங்கோ செல்லப்பாவுடைய அந்த குடும்பம் வந்து ஒரு பொழுதும் இப்படி செய்யக்கூடியவர்கள் அல்ல. அப்படியெல்லாம் பெருசா அங்க மிகப்பெரும் ஒரு விளையாட்டு உள்ள திணிக்கப்பட்டு தான் இது நடத்தப்பட்டிருக்கு. பெரிய பேரம்பேச்சு நடைபெற்று உள்ளால் அவன் ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. ஒருபோதும் அவன் செய்ய மாட்டாங்க. வார்த்தைகளை கூட கவனம் செலுத்தக்கூடியவர்கள் ஒருபொழுதும் இப்படி போக மாட்டார்கள். அப்படின்னு மிகப்பெரும் பேரம்பேச்சு, வேலை வாய்ப்பு, இருக்கிறதுக்கு இடம், அதுக்குரிய ஊதியம் எல்லாம் கொடுத்து இங்க வர்றது செட்டில் பண்றதுக்கு ஒரு நடவடிக்கை கொடுத்தாச்சு. அப்ப அவன் மாறிட்டான் பத்தியா? அப்போ அவர்களையும் வாழ வைத்தது இந்த தளம் தானே. வீடு கட்ட வச்சதும் இந்த தளம் தான். உங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த தளம் தான். அப்படி பாத்தியண்டா? அப்ப நான் தான் உனக்கு கடவுள் பாத்தியா? சந்தர்ப்பம் வரைக்கும் நான் உடை பண்ணலாம் போறேன். எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இதுக்கு பின்னால ஈடுபட்டது எந்தெந்த கும்பல் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒத்துக்கொண்டான் பாத்தியா? நான் சொன்னா இவர்கள் பேசுகிறார்கள், எனக்கு நீ மறுத்த. இப்ப எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டாச்சா? நான் சொல்ல நீ நம்பல. நான் சும்மா வந்து கோபத்தின் காரணமாக இதெல்லாம் அடிச்சு விடுறேன்னு சொன்னீங்க. இன்றைக்கு நடந்திருக்கா இல்லையா? அப்போ நான் கணிக்கிற கணிப்பு சரியாத்தானே இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பாரு, பன்னிமந்தனுக்கு சூனியம் செய்து போட்டாங்களா? அவன் சூனியம் செய்தா நீங்களா வாங்கி இந்த வீட்டுக்கு போட்டீங்களா, சாப்பாட்டுக்கு போட்டி கேட்கிறேன். உங்களெல்லாம் நான் மனுஷன் நம்பினா நம்பிக்கை என்ன கூட இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 அலைபேசி வந்தது, மெசேஜ் எல்லாம் வந்திருந்தது. நத்தர் வாழ்த்தோட சொல்லியிருந்தாங்க. அண்ணன் நாங்கள் பல விடயங்கள் சொன்னார்கள். நன்றி உறவுகள், போன் அழைத்து பேசிய உறவுகள் அத்தனை பேருக்கு நன்றி. எனக்கு செய்தி அனுப்பின உறவுகளுக்கு நன்றி. அப்ப இந்த இடத்துல என்னை பொறுத்தல் உறவுகளை நான் சொல்றேன், இந்த தளம் நடத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உண்மையில நான் சொல்றேன், இந்த ஜனவரி மாசத்தோட தளத்தை நான் பூடுறதான் இருந்தேன். ஏன்னு கேளுங்க, நான் வாழைப்பழ கடைக்கு போறேன். இந்த பாட்டை வந்து நான் வந்து 500 பாட்டை முடிச்சுட்டு அங்க போறதா தான் இருந்தேன். அப்ப நான் வேகமா பல பாட்டை எழுதி கொண்டு வந்தாங்க. அப்ப அதுல நான் பாட்டோட முழுக்க கொண்டு செட்டில் ஆயிரும் அப்படின்னு போட்டு வானொலியை நடத்துற பிள்ளையில தான் நான் இருந்தேன். அரசியல் பேசாம இங்க நாங்க போவோம். அப்ப இந்த இடத்துல நாங்கள் அங்க போவலுக்கு இவங்க என்ன திருப்பவும் இந்த அரசியல் வந்து பேசண்டு என்னை திருப்பி விட்டது இவர்கள் தான். அப்ப அவர்கள் இப்ப நான் என் பாட்டுக்கு விட்டு இருந்தா நான் இதுக்கு வரப்போறேன்னா, அனுர அரசாங்கத்தினுடைய ஊழல்களையும் இந்த அரசினுடைய எதிர்கால நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பதை உடைச்சு பேசினேன். வட்டுவாகல்ல போடப்பட்ட பாலம் 6 மாதத்திலே உடைக்கப்பட்டதல்லவா? அப்படி உடைக்கப்பட்டதென்றால் அந்த வட்டுவாகல் பாலத்தை போட்ட அந்த கொத்தனார் யாரு, அந்த கொன்றைக்கு யாரு, அந்த ஒப்பந்ததாரர் யாரு அப்படின்னு கேள்வி எழுப்பின. இந்த அரசு வந்து 6 மாதத்தில் அந்த பாலம் போடப்பட்டதாக இருந்தால் அந்த பாலம் எப்படி உடைக்கப்படும்? அப்படி அந்த ஒப்பந்ததாரர் யார்? தவறாக அந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது, சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த ஒப்பந்ததாரரை முன்னே கொண்டு வாருங்கள் என நான் கேள்வியை முன்வைத்தேன். அது இவளுக்கு மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. முத்தேன்கட்டு குளம் உள்ளிட்ட குளங்கள்
கட்டிய அந்த ஒப்பந்ததாரர் யார்? அவர் எந்த முதலாளிகள்? கொண்டு வாருங்கள், முன்னே கொண்டு வாருங்கள். கேள்வி கேட்க வேண்டும். முத்தையங்கோட்டில பல அணைகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. மான்களவுக்கு அருகிலே கட்டப்பட்ட அந்த நில சீமெல்லாம் அடிச்சு உடைத்து நொறுக்கி எறியப்பட்டிருக்கிறது. ஏனைய பகுதிகளில் கட்டுகள் உடவு ஏற்பட்டிருக்கிறது. இரண்டமடு குளத்திலையும் அப்படித்தான் நடைபெற்றிருக்கிறது. அப்ப அதை புனரமைப்பு செய்வதற்காக பல கோடி ரூபாய்களை ஒதுக்கியதாக சொல்கிறதே. அப்ப அந்த ஒதுக்கப்பட்ட பணம் எங்க என்ற கேள்வியை வைத்த பொழுது திணறி போனான். இவன் அடி மடியில கைய வச்சிட்டான். இரண்டாவது பிரேசபையுடைய வருமானங்கள், நல்லூர் பிரேசபையினுடைய வருமானம் 2023 ஆண்டு 19 கோடிக்கு மேல் லாபம் வந்ததாகவும், அந்த லாபத்துக்கான பணம் வந்து சேர்ந்துட்டுது. ஆனா அந்த பணத்தை எப்படி பெற்றுக்கொண்டவங்களுக்கான பட்டிச்சீட்டுகள் ஆவணங்கள் இல்லை என சொல்லப்பட்டது. இப்ப நான் கேட்கிறேன், 2023 ஆண்டு நல்லூர் பிரேசபையினுடைய பிரேசபை உறுப்பினராக இருந்தவர் யார்? அந்த தவிசாளர் யார் அப்படின்ற கேள்வியை கேட்டேன். அது வந்து இவர்கள் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டு. இரண்டாவது சொன்ன, யாழ் மாவட்டத்தில் 6,15,000 மக்கள் வாழக்கூடிய யாழ் மாவட்டத்தில் இந்த கொட்டலை கட்டி இந்த பண்ணையை போட்டு வச்சுக்கிற இவங்கெல்லாம் யார்? இதெல்லாம் ஒரு போலிக்கு தோட்டப்பட்ட உண்டு. பின்னால வந்து இந்த ஒப்பந்தங்களை இவர்களை எடுத்து அங்க முழுக்க வந்து இந்த இடத்துல முழுக்க வந்து காசு கறக்குறது, அங்கால அடிக்கிறது. 1000 கோடி அடிச்சு போடிஞ்சல 10 கோடியை தட்டி விடுறது. 10 கோடியை வந்து ஒரு 100 பேருக்கு பிரித்து கொடுக்கிறது. அதுக்கு ஆசைப்பட்டு போட்டு கொஞ்சம் ஒத்த ரூபா ஒரு செலவழிக்கிறான்னு சொன்னா, அப்ப அவன் அதுல 10 ரூபா லாபம் எடுக்காமையா ஒத்த ரூபா செலவழிக்கிறான். நினைச்சு பாரு, ஒத்த ரூபா அவன் செலவழிக்கிறான்டா. அவனுக்கு அப்ப அங்கால வந்து 9 ரூபா லாபம் வந்துருக்கு. அதெல்லாம் ஒத்த ரூபாய் பயமில்லாம செலவழிக்கிறான். சும்மா செய்வானா? அப்ப இந்த விடயத்தை கூட நீங்க செய்யாதாக்கள் என்ன அப்படின்னா பன்னிமேந்தனுடைய வாயை முடக்க வேண்டும். இவன் ரொம்ப மிக மோசமானவன். பிடிச்ச கொள்கையில விடாப்பிடியாக நிற்கிறான். மற்ற காலக்கணிப்பு சரியாக இருக்கிறது. இவனுடைய ஆய்வுகள் என்பன அக்ரோட்டாக நடக்கிறது. அந்த கணிப்புகள் சரியாகவே நிகழ்ச்சியில் நடக்கின்றன. இந்த பேரிடர் இத்தகைய பெரிய துன்பியல் நிலவரத்தை அனூர் அரசுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அரசாலும் செய்ய முடியாது. இன்றைக்கு பணம் இல்லாம அரசு தத்தளிக்குது. அவன்லாம் வந்து இன்றைக்கு நூறலியா கண்டில இருந்து நூறலியா போற சாலையில பாக்குற பொழுது எனக்கு கவலையா இருக்கு. இது அரசால எப்படி செய்ய முடியும்? அவளை மிக கோரமாக கிடக்கிறது, கொட்டுரமா அப்படியே உருட்டி எரிஞ்சு கிடக்கு. அப்ப இன்றைக்கு அந்த வாழ் மக்கள் யாருக்கு எதிராக வருவார்கள்? அரசுக்கு எதிராக தான் வருவார்கள். ஆனா அரசால் அவ்வளவு செய்ய முடியுமா? அத்தனை கிலோமீட்டர் பரப்பளவை உடனடியாக செய்து முடிக்க முடியாது. அப்ப நீர் கசிவு வந்து கொண்டிருக்கிறது மலையில, அது இடிஞ்சு மண் விழுந்து கொண்டே இருக்கிறது. அப்ப எப்படி புதுசா சாலையை போட முடியும்? அப்ப நெருக்கடி இருக்கிறது. இந்த கால பகுதியில் இந்த வாழ் மக்கள் போக்குவரத்து தடப்பட்டிருக்குது. அரசு எங்களை கண்காணிக்கலன்னு சொல்லி என்ன நடக்கும்? அவன் அடிச்சு விட்டுருவான். யார? அரசின் மீது அழுத்தத்தை கொடுத்து அரசு அடிச்சு விட்டுருவான். இப்ப என்ன நடக்கும்? அரசு காணாம போயிடும். அப்ப இன்றிலிருந்து இருந்து அரசுக்கு வந்து நான் சொல்ற மாதிரி சாவு மணிதான். ஏன்னா கொடுக்கப்பட்ட பல கோடி ரூபாய்கள் ஊழல் நடந்திருக்குது. ஊழலை ஒழிக்க வந்த அரசு ஊழல் சிக்கியிருப்பதாக பிரச்சாரம் நடக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து நான் கேட்டதான் இந்த பிரச்சனையும். இந்த இடத்துல இதுதான் சந்தேகம். இந்த இடத்துல வந்து இதுதான் சந்தேகத்தை கிளப்புது. என்னென்றால் இந்த கொத்தனார் யாரு? ரோட்டை போட்டவன் யாரு? பாலம் கட்டினவன் யாரு? இவர் யார்? கேள்விக்கு பதில் இல்லை. இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை. இப்ப வன்னிமேந்தன் ரொம்ப மோசமானவன். இவர் யாரையும் மதிக்கிறார் இல்லையா? நான் யாரை மதிக்கல? உன்னை மதிக்கலைன்னா உன்னை நான் பேசுவேனா? உங்களை மதிக்கவில்லைன்னா உங்களுடைய போனுக்கு நான் அழைப்புக்கு பதிலளிப்பேனா? உங்களை மதிக்கலைன்னா மேலே ஏற்றி வச்சு உங்களை கதைப்பேனா? உங்களை மதிக்கா உங்களுடைய படைப்புகளை மூலமெல்லாம் ஒளிவு செய்வேனா? அப்ப இதுல என்னன்னா அடிப்படை அவதூறுகள் ஊடாக அவர்கள் சாதனை படைத்து நிமிர்ந்து விடலாம் பல கும்பல் நினைக்கிறார்கள். ஆரம்ப காலங்களில் இந்த தளங்கள்ல பயணித்தவர்கள் அதெல்லாம் போன பொழுது செய்யாத செயலா, பேசாத பேச்சா, கேட்காத கேட்பா, நாங்கள் அத்தனை செய்தீர்களே. ஆனா நான் சொன்னதானே இது நடக்க போல நடந்துச்சு. என் கணிப்பு தவறாகாது, பிசகாது. ஆகவே முதுகில் குத்தல்களும் காட்டி கொடுப்புகளும் ஒருபொழுதும் உங்களை நல்லவர்களாக மாட்டாது. தலைவருக்கு விளக்கேற்ற கும்பலோட காட்டி கொடுத்தனோட ஒன்றா கூட்டணி வச்சு பேசக்கூடியவர்கள் இவர்கள் யாராக இருப்பார்கள் மக்கள் முடிவெடுத்திருப்பார்கள்.
நான் கேட்கிறேன் என்னடா மக்களே, இந்த பன்னிமேந்தன் எங்கேயாவது காட்டி கொடுத்தவன், கூட்டி கொடுத்தவன், என் தேசவனுக்கு எதிராக நின்றவன இங்க மேல ஏற்றி விட்டு கழிச்சுக்கண்ணா. முகமூடி போட்டு வந்த ஒரு சிலர் இங்க வந்தார்கள். மூத்த காட்டு நான் உன்னை ஏற்ற மூத்த திறந்த அடிச்சு இறக்கிவிட்டு எங்களை போயிட்டு வாங்க. எப்படி பயணிக்க முடியும்? இப்ப நீங்கள் ஒரு தேசியத்தின் மாளிகிறீங்க. நான் ஒன்றிணைந்த இலங்கைக்குள் ஒருமைப்பட்டு பிரிவினவாதம் இல்லாமல் இணைந்து வாழ நல்லிணக்கத்துடன் வாழ்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். விழுந்து போன பொருளாதாரத்தை மூலமும் கட்டி எழுப்புவதற்கு எங்கள் மக்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே நல்ல ஒரு தீர்வை தாருங்கள், அனைவரும் இலங்கையர்களாக பயணிப்போம் என்று சொல்கிறேன். இது எப்படி நாட்டுக்கு எதிராகவும் மக்களுக்கு எப்படி எதிராக வரும் எனக்கு புரியல. நான் இலங்கையனாக வாழ விரும்புகிறேன். இந்த பேரிடர் என்பது ஆளுகிற அரசை காணாமலாக போகுது. வரலாற்றிலே முதலாக 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை வடபகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் பகுதியில் அதிகமான மாவட்டங்களை வைத்திருக்கக்கூடிய வடக்கு மாகாணம் நோர்த்தன் புரொவின்சி, அதுல 3 பாராளுமன்றம் கொடுத்திருக்கு. சரியாக பயன்படுத்துங்கள், உங்களை மறுகட்டமைப்பு செய்யுங்கள், புரியோடிப்பு தமிழர் பிரச்சனை தீர்வை காணுங்கள். நாடு நல்லா இருக்கும். உங்களுக்கு ஆட்சி இன்னும் 50 ஆண்டுகளும் வாழக்கூடிய வகை இருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம் என்கிறோம். அது தவறாக எங்களை நீங்கள் பார்த்து நாங்கள் ஏழைகளாகவும் கோழைகளாகவும் எங்களை மிக கொடியவர்களாகவும் நீங்கள் சித்தரிக்க முனைப்ப நோக்கம் என்ன? இது மக்களுடைய கருத்து. இந்த கருத்தை கூட உள்வாங்காமல் நீங்கள் எப்படி ஒரு நிர்வாகத்தை நடத்த முடியும்? எப்படி நடத்த முடியும்? உங்களுடைய வாடகை வாய்கள், உங்களுடைய முகவர்கள் சொல்கிற கருத்துக்களையும் அவர்கள் மேற்கொள்ள பரப்புரைகளையும் வைத்து நாங்கள் இப்பொழுது மேலடிக்கிறோம், வென்று விட்டோம் என கற்பனை குதிரையை நடக்கிறீர்கள். இது மண் குதிரையை நம்பி ஆட்டில் போன கதை அதுவல்ல. இது வேக வேகமாக இனி சரியும். வருகிற மாதங்கள் ஜனவரிக்கு பிறகு, தை மாசத்துக்கு பிறகு இந்த இடங்கள் வேக வேகமாக சரிந்து அது மிக பெரும் எதிராளியை ஆளுகிற வர்க்கத்துக்கு உருவாக்கும். அதை சமாளிக்க முடியாத மிக பெரும் நெருக்கடியில் நீங்கள் திணறப் போகிறீர்கள். காரணம், உங்களுடைய முகவர்களும் உங்களுடைய கூலிகளும் தொடர்ந்தும் தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிக பெரும் நெருக்கடியில் உங்களை சிக்க வைக்க போகுது. அவர்கள் அவதூறுகளால் உங்களுக்கு கேவலத்தை உருவாக்குகிறார்கள். நீங்கள் மக்களை திசை திருப்புகிறோம் என பார்க்கிறீர்கள். ஒரு யூடியூப்ல 10,000 பேர் பார்த்தால், ஒரு 50,000 பேர் பார்த்தால் நாங்கள் திசை திருப்பிட்டு பார்க்கிறீங்க. அப்படி இல்ல. அந்த பார்வை காசு கட்டி செய்யப்படுகிறதா அல்லது காசு கட்டாமல் செய்யப்படுகிறதா கேள்வி. இதை முதல் ஆய்வு செய்ய வேணும். பணத்தை கொட்டுவதனூடாக அதிகமான பார்வையாளர்கள் வந்து விட்டார்கள் என்பதற்காக நீங்க நினைக்கக்கூடாது நீங்கள் வந்து விட்டீர்கள். அப்படி அல்ல. அரிப்பு என்பது மெதுவாக எடுக்கும். பார்ப்பதற்கு சிறிதாக தெரியும், சிறிய கூட்டமாக இருக்கும். அந்த அரிப்பு என்பது உள்ளே நுழைந்து ஆழ ஊடுருவி மேல உடைக்கிற பொழுதுதான், அப்படியே கவர்ந்துள்ளதுதான் நாங்கள் தவறு விட்டு விட்டோம். ஏற்கனவே அங்கே அந்த அரிப்பானது ஆழ ஊடுருவி விட்டது, தடுக்க முடியவில்லை என்று திணறப் போகிறீர்கள். இதை நான் சொல்கிற பொழுது நீங்கள் என்னை எதிர்க்கிறீர்கள். அப்ப இந்த கேள்விகளுக்கு பதில் தாருங்கள். அப்படின்னா தர மாட்டேங்கிறீங்க. நான் பலரை ஏற்றி வரேன். இன்றைக்கு தலைப்பு என்ன? அனுர அரசு நல்ல அரசா, அனுர அரசு வாழுமா, அனுர அரசு கவலுமா? இதான் தலைப்பு. அவன் தலைப்புக்கு பேச மாட்டான். வேற கதையை கதைக்கிறது. அப்ப இப்படியானவர்களை மேலே ஏற்றி விட்டு நான் எப்படி பேச முடியும் சொல்லுங்கள்? இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் விவாத மேடை இல்லையா? அப்படியான ஒரு விவாத மேடையில் நீங்கள் இப்படி அவதூறாக கதைத்தால் அல்லது கேட்கப்படுகிற அல்லது எழுப்பப்படுகிற எந்த ஒரு கேள்விகளுக்கும் பதில் தர நீங்கள் மறுத்தால் எப்படி உங்களை மீளவும் நாங்கள் மேலே ஏற்றி பேச முடியும்? எப்படி உரையாட முடியும்? சொல்லுங்க, எப்படி முடியும்? அப்ப என்ன நடக்குது? அவதூறுகளால் ஒரு பொழுதும் அவதூறுகளால், நான் திரும்ப சொல்றேன், அவதூறு பேசுவதால் நீங்கள் அதெல்லாம் கண்ட சாதனை என்ன? அவதூறு பேசியவர்கள் எங்கேயாவது நாட்டை ஆளுகிறார்களா? மக்களால் தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்களா? அவர்கள் வந்த வழிதந்து காணாமல் தான் போயிருக்கிறார்கள் தவிர ஒரு பொழுதும் மக்களால் அவர்கள் கொண்டாடப்படவில்லை. இன்னொருவன் முதுகுல குத்தி போட்டு காட்டி கொடுத்து போனவர்கள் எங்கேயாவது வாழ்ந்ததுண்டா? மக்கள் மத்தியில் அதில் வர முடிந்ததா? சொல்லுங்க, பதிலை சொல்லுங்க. நிலவரம் இப்படித்தான் இருக்கும். ஒரு சொற்ப நாளுக்கு அவளுக்கு பரபரப்பா கருணாவை பாருங்க, புள்ளேன பாருங்க.
கொஞ்ச காலம் அவன் தான் பெரிய போட்டான், முதலமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்தான். இன்னைக்கு மக்களால் விரட்டப்பட்டவர்கள். சங்கரி ஒரு காலத்துல கொடி கட்டி பிறந்தார், இன்னைக்கு இருந்த இடம் தெரியல. டக்ளஸ் ஆனந்தா ஒரு காலகட்டத்தில் காட்டி கொடுப்பவர்களாகவும் மக்களை அடக்கியான திமிர்ல கொஞ்ச காலம் பட பாதுகாப்புட வாழ்ந்தார். இன்னைக்கு அதே போன்று விரைவில் சுமந்திரனும் மக்களால் விரட்டி எரிக்கப்பட்டு காணாமல் போன பட்டியல வரப்போறேன். சம்பந்தன் சாவடைந்து அவர் உடல் இறுதி நடவடிக்கை போகிற பொழுது எவ்வளவு மக்கள் வந்தா? 4 பேர் தூக்கம் வந்தானா? அதனால பிணமன போற ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி போயிருக்கணும்? அப்போ ஒரு கருத்துக்களை உள்வாங்க பழகுங்கள், உங்கள் உள்ளத்திலே பூத்த பழகுங்கள். என்ன கொஞ்சம் பேர் நாங்க நம்பல, இவன் பெரிய மோசம் இருக்கிறான், இவனுக்கு சூனியம் செஞ்சுட்டான், யாரு? வண்டிமந்தனுக்கு. ரொம்ப நன்றி, அப்படியே இருங்க, சூனியத்துக்கு இருங்க. ஒருவனை பழகாத, ஒருவனோடு பழகாத. நான் என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் ஏழையா இருக்கேன், பிச்சைக்காரனா இருக்கேன். அவன் நினைக்கிறான் வந்து இப்படியே பிச்சைக்காரனா இருந்துருவான். நான் இன்றைய கூட 2 பாடவாசிட்டு சொன்னேன், இந்த 70 பாட்டுக்கு நான் மூளை இசை போடுறேன், எனக்கு கடவுள் வந்து இதை காட்டிய வழியில் நான் தப்பி விட்டேன். அப்படி அல்லாவிட்டால் இந்த 70 பாடல்களுக்கும் மூளை நான் தான் இசை போட்டிருக்கணும். படிச்சவனும் காசு கொடுத்துருக்க மாட்டான், இல்லையன்றிருப்பான். திருப்பம் ஒரு 300 பவுன் கொடுத்து பாட்டுக்கு இசை போட முடியாது. இப்பொழுது அவளாம் எனக்கு என்மேல வந்து அவ்வளோ பழிய விழுந்திருக்கு, தலை நிமித்த முடியாது, நெருக்கடிக்கு நான் சிக்கியிருப்பேன். இன்றைக்கு வந்து இதை பார்த்தீங்கண்டா, இந்த இடத்துல வந்து நாங்கள் அதை சரியா செய்தோம். சொல்லுங்க, என்ன செய்யலாம் சொல்லுங்க. இன்றைக்கு என்ன நடக்கு? இன்றைக்கு என்ன நடக்கு சொல்லுங்க. இன்றைக்கு கடவுளை நான் கும்பிட்டேன், நான் யாருக்கும் துரோகம் செய்யலைங்க. நான் கோவமா தான் நேரா பேசுவேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் நம்பரை பிளாக் பண்ணி போயிடுவேன். உங்களை நான் அவதூறு செய்ய மாட்டேன், அது எனது நோக்கம் அல்ல. நீங்க செஞ்சுட்டு போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கவலையும் இல்லை, நான் வர மாட்டேன். ஏன்னா அது நோக்கு வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு சரியான முறையில மக்களுக்கு என்ன களப்பணிச்சிரோம் பார்க்கணும். நீங்க என்ன செய்ய, நீங்க என்ன செஞ்சு வந்துக்கிறீங்க? கல்லறியில வந்து எழுதுறது, அவர்களை வந்து கல்லறியில வந்து கீழே எழுதுறது, கீழே கிளப்புறது, கீழே கிளப்புறது. ஒரு தேசிய மண்டா என்னடா? ஒரு தேச விடுதலை பேச வார நீ முதல் தேச விடுதலை பேச வார நீங்கள் முதல் தேசிய கட்சியோட நிக்கிறியா? ஆளுகிற அரசு செய்கிற அந்த ஊழல்கள் அவருடைய நடவடிக்கை பற்றி எவனும் பேசுறதில்ல. உடனே இலங்கை தமிழ் கட்சி கூடாது, சைக்கிள் கட்சி கூடாது, இலங்கை தமிழ் கட்சி கூடாது, சைக்கிள் கட்சி கூடாது, அதை பேச மாட்டான். சந்திரசேகரன் 1300 கோடி எங்க ஓடுது கேளு, பேச மாட்டான். நாங்க நோ, we don't talk about that because of he is a minister of the country. நன்றி வணக்கம் போட்டுவான்ட்டு போயிடுவான். அப்ப என்ன செய்யறது? இத்தனை நேரம் கோடி இன்னைக்கு இந்தியா வந்து 5 லட்சத்துக்கு மேற்பட்ட கிலோக்கள்ல வந்து பொதி இறக்கினானு. 1 கிலோ நம்ம பொதி போச்சா? புளியம்போகனை அந்த பாலத்துல வந்து 3 நாட்களாக ஒரு சிறுவனுடைய உடலோடு அந்த குடும்பம் ரோட்ல நின்றுதே. இந்த அரசியல்வாதிகள் எங்க போன? எங்க போன? காட்டி கொடு, பணம் பணம் பணம், வாயத்துல வந்து போறது பின்னத்தால. கொஞ்ச நாள் நானும் வருவேன்டா, ஆண்டு என்ன பார்த்து எரிஞ்சிருச்சு சார், நல்லா திட்டு. இப்ப இல்ல முழு பெருமை திட்ட விட்டுருக்கேன், நல்லா திட்டு. ஒரு நாள் நீ அழுவ. இந்த பாட்டு வந்தவுடனே இந்த மானத்தை காப்பாத்திச்சு பாத்தியா? என் தன்மானத்தோட அதாவது இந்த அழுகையை நிறுத்திச்சு பாத்தியா? இப்ப நான் இசையலாம் கொஞ்சத்துக்கு போட்டேன் பாத்தியா? கடவுளை என்ன காப்பாத்தி விட்டான் பாத்தியா? நேர்மையா இருந்தபடியே நான் கடவுள் கொடுத்தா. இதை முதலே கிடைச்சிருந்தா நான் அந்த பைத்தியக்காரன் இளங்கோ செல்லப்பா அந்த குடும்பத்தோட போயிருக்கவே மாட்டேன். பைத்தியக்காரன் பாவிந்தனை வச்சு படிச்சிருக்கவே மாட்டேன். பாடலை படிச்சுட்டு காசை வாங்கி விட காப்புரிமை கொடுக்குறவன் நீ எவ்வளவு முள்ள மாதிரி முடிச்ச வைக்க இருப்பேன். அதனால வந்து நான் இதை செய்யறேன். வந்து எனக்கு இப்ப காசுல நான் கதைக்கிறேன், நாம கதைக்கிறேன். அப்ப நீ என்ன காசை வச்சு வேண்டா கதைக்கிற? நான் இப்ப காசுலாம் கதைக்கிறேன். அப்ப ஒரு நீ காசோட கதைக்கிறியா? எனக்கு இந்த பாட்டெல்லாம் காசு உழைச்சிருந்தா நீ கடப்புல எல்லாம் செஞ்ச செய்யறது யாரு? இன்பாக்ஸ்ல போய் எல்லாருக்கும் மெசேஜ் போட்டு அதை குழப்பி கெடுத்தது யாரு தெரியுமா? உனக்கு யாருன்னு தெரியுமா? இப்ப நான் நொந்து போட்டனால பாடப்பட்டுட்டேன். இப்ப உனக்கு என்னடா பாருங்க, டாய்லெட் கட்டைகளை 55 42ல இருந்து பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். 100க்கு வரப்போறோம்னா பிரச்சனை கொடுக்க வலிக்கிட்டான். பாட்டம் வந்து அதுவும் அப்படித்தான். 47 50 வரைகளை பிரச்சனை கொடுக்க வலிக்கிட்டான். 70 நிப்பாட்டிட்டேன். இப்ப நான் வந்து 351 பாட்டை நான் போட்டு முடிச்சுட்டேன். இப்ப 500க்கு வரப்போறேன். 500க்கு வரைகளை இப்ப அடுத்த அடியா கொண்டு வரான். மகளிர் உணர்ந்து கொள்ளுங்க. டாய்லெட் கட்டைகளை 41ல இருந்து பிரச்சனை கிளப்பிட்டான்.
50 தாண்ட விடக்கூடானே முடிவு பண்ணிட்டான். அங்க ஆரம்பிச்சது. நான் அப்படி இழுத்து வந்து 70 ஒரு மாதிரி 100 மனசுல தான் முடிச்சு விட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த திட்டத்துக்கு பாட்டு திட்டத்துக்கு இல்ல, இப்ப 100 பாட்டு வரப்போதுன்னா 42வது 45வது பாட்டோட எனக்கு அங்க ஆப்படிக்க வலிக்கிட்டான். நான் அதை முறியடிச்சு இங்க வந்துட்டேன், நான் மேல வந்துட்டேன். இப்ப நான் கேட்கிறேன் வந்து நான் எவனையாவது கேவலப்படுத்தினேன்னா சொல்லுங்க. நான் எங்கேயாவது போய் வந்து கொண்டு வேற இடங்களை ஏறிக்கொண்டு உங்களை அப்படி கதைச்சனா? யாரை எப்படி கதைச்சனா? எந்த 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 போரசாலம் நடத்துறவனை இவனை எப்படி கேவலமா கதைச்சனா? எந்த தளத்துல போரசாலம் நடத்துறவனை பற்றி அவனை படத்தை போட்டு விட்டு சிறப்பால் அடிக்கிறது எட்டியல் அடிக்கிற இந்த வேலை செய்தனா? அல்லது அந்த அந்த தளம் நடத்துகிறவர்களுக்கு எதிராக நான் கதைச்சனா? நான் கதைச்சனா? அப்ப இந்த அனுர அரசினுடைய இந்த வண்டவாளங்களை நான் பேச வருகிற பொழுது அது இந்த அரசுக்கு எதிராக புரட்சி வெடித்து விடும் என்பதற்காக இந்த முடக்க வர்றான். அப்ப என்ன செய்யறது? அப்ப என்ன செய்யறேன்னு சொல்லுங்க. என்ன செய்யறது? நான் வந்து ஒரு அப்பாவிதா பூச்சி. நான் ஏன் கணிப்பை சொல்றேன், நீ ஏன் பதட்டப்படுற? உங்களை காப்பாற்றத்தானே நான் சொல்றேன். பைத்தியக்காரன் பிரேக்க சொன்னான். பாராளுமன்ற தேர்தலில் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி அந்த தேர்தல் நடந்தது. அப்ப நான் சொன்னேன், அதுக்கு 2 நாளைக்கு முன்னமே நான் சொல்லிட்டேன், இவருக்கு வந்ததுக்கு பிறகு இவருடைய ஆதரவு சக்தி 2ஆம் உள்ளாட்சி தேர்தலில் வெல்ல மாட்டேன். நடந்ததா இல்லையா? நடந்ததா இல்லையா? இவர் வந்தார், ஐயா இளஞ்சலி வந்தார். அவருக்கு எனக்கு என்ன பகை? அவருக்கு என்ன குடுக்கல் வாங்கல? என்ன அவருக்கு எனக்கு என்ன பகை? ஒன்றும் இல்லை. அவர் நான் தெய்வமா கும்பிட்டவாள், உண்மை சத்தியா கும்பிட்டாள். அவர் இங்க பேசிய போது எனக்கு வருத்து போச்சு. அவர்ல ஐயால இந்த நன்மதிப்பு கட்டு போச்சு. அவரை நான் கையெடுத்து கும்பிட்டு கவிதையெல்லாம் நான் பாட்டினா. அவருக்கு எதிராக கதைக்கிற பொழுது நான் சொன்ன பலமுறை எனக்கு நெஞ்சு நோவுது, இருந்து கதைக்கிறேன், வலிக்கிறார். அப்படி கதைக்கிற ஒரு நல்ல நம்பிக்கை வச்சிருந்தேன். நான் நம்பினவரெல்லாம் எங்களுக்கு முதலாண்டா குத்திட்டு போறியது. அப்ப இளைஞரின் அவர்கள் மிக நல்ல ஒரு நீதி அரசு வச்சேன். பேர்தான் தெரிஞ்சது அந்த அது சம்பந்தமான அமெரிக்கா வந்தன்னு சொன்ன பிறகு எனக்கு அது பிறகு அவரை வெறுத்தே போச்சு புள்ள டோட்டலி. நினைச்சு பாருங்க, என்ன செய்யலாம் நினைச்சு பாருங்க. அப்ப கணிப்பு, கால கணிப்பு சரியா இருக்கு இல்லையா? இப்ப இந்த பாட்டுக்கு வரைகள் அவர் அடிக்கணும். வன்னிமந்தன் என்ன பிரச்சனைனா, வன்னிமந்தன் நான் இவ்வளவு செய்தோம், அவன் எங்களை வந்து மதிக்கிறான் இல்ல. இப்போ உங்களோட காலுக்காக நான் கிடந்தேன், நீங்கள் தளத்துல பயணிக்கல. இப்போ சொல்றேன் இந்த இதுல பயணிக்கல. உங்களுக்கு இந்த தளம் தந்த மரியாதையை மாறி வேற எங்கேயாவது கிடைக்குதா? மனசுல கை வச்சு சொல்லுங்க. மனசுல கை வச்சு இந்த தளத்துல உங்களுக்கு கிடைத்த மரியாதை போல குண்டு சொன்னாலும் சத்தம் கேட்கும் தெரியுமா? எவ்வளவு கண்ணி அவ்வளவு மரியாதை கொடுத்தோம். அப்ப என்ன சரியா பயன்படுத்த வேண்டாமா? நீங்க சரியா பயன்படுத்த வேண்டாமா? அதுல வந்திருந்தோடு உங்களோட என்ன பயன்படுத்தி போட்டு அடிச்சு போட்டு நீங்கள் பேர் எடுத்துக்கொண்டு நீங்கள் போகணுமான புட்டம். இது வந்து இன்னொரு அடிச்சு இன்னொரு உழைப்புல ஒருத்தர் உழைச்சு கொண்டு வரணும். மறைகாம அடிச்சு போட்டு அந்த உழைப்ப நீங்க பறிச்சு கொண்டு பேர் எடுத்துட்டு போறதுக்கு வந்து நீங்க இல்லையா? இந்த எண்ணம் தான் உங்களை அழித்து கொண்டு. இது மாதிரி திருத்த பழகுங்க முதல். இந்த எண்ணத்தை திருத்தி விட்டீங்கன்னா உங்களோட வந்துருவான். ஒரு இணக்காப்பாட்டு இணைந்து செயல்பட சொல்றீங்களே, அப்ப இந்த மாதிரியான சிந்தனையை வச்சுக்கொண்டு உங்களை இணைந்து செயல்படுறதுக்கு எப்படி எவன் வருவான்? எப்படி வருவான்? வர முடியும் சொல்லுங்க. அவன் வர்றதுக்கு ஒரு மூலை மனம் மாறிக்கொண்டு வருகிற பொழுதும் திருப்பம் இதே சித்து விளையாட்டா செய்தா எவன் வருவான்? அவங்க கூட எவன் சேருவான் சொல்லுங்க. ஒரு காலக்கடுவு என்பதும் ஒரு இடைவெளி என்பதும் அதுக்கு சில சிந்தனை மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை கொடுக்கும் இல்லையா? அப்படி கொடுக்கிற பொழுது சரி கடந்த காலங்களை மறந்து விட்டு இணைந்து பயணிக்கலாம், ஒரு புதிய திட்டத்துடன் அவர்கள் மனம் மாறுற கட்டத்தில் இருக்கிற பொழுது திருப்பம் அவர்களை வந்து நீங்க அடிச்சுட்டு போனீங்கன்னா எப்படி வருவான் சொல்லுங்க? எப்படி வருவாங்க? எப்படி சேருவாங்க? உங்களோட எந்த அடிப்படையில் வருவாங்க? நக்கல் நையாடு. வயசுக்கு மரியாதை இருக்கா? முதல் மூத்தவன்டா வயது, திருமணத்துல வயது, பக்குவம், அந்த அனுபவத்துக்கு பக்குவம், தொழில்துறையில பக்குவம், எத்தனை மனிதனை கண்டிக்க பக்குவம், எத்தனை ஜாம்பவங்களை கண்டிக்க அது பக்குவம், என்னென்ன தவறு ஊட்டி எங்க அவங்க அது பக்குவம், அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி வழி நடத்தி கொண்டு போவோம். அந்த எண்ணம் இல்லை. வார்த்தையில நேர்மை இருக்கா? ஒரு வார்த்தையில நேர்மை இருக்கா? அப்ப வார்த்தையில் நேர்மை அட்டவுடன் எப்படி நான் சேர்ந்து பயணிக்க முடியும்?
பொதுவில் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையிலேயே நீங்கள் வந்து தெளிவில்லாத நீங்கள், உறுதித்தன்மை இல்லாத நீங்கள் அப்ப எப்படி செயற்படலாம்? எப்படி உங்களுடைய சிந்தனை முழுக்க எப்படி உடைக்கலாம், எப்படி கவுக்கலாம்? அப்ப கருப்பாடு காட்டி கொடுத்த தொழில் இதுதானே. எப்படி அடிச்சு விழுத்தி காணாமலைக்கு போட்டுரும், அதுதானே. அது தவறு. இப்ப புதிய சந்ததி வந்திருக்குது, புதிய தொழில்நுட்பங்கள் வந்திருக்குது. இதுல இவர்களை எப்படி எங்கள் பக்கம் கொண்டு வந்து இவளை எங்களுக்கு சாதகமா பயன்படுத்தலாம் என்கிற விடயத்தை தான் பார்க்கணும். அவன் தான் புத்திசாலியா இருப்பானே தவிர அதை விட்டு அவனை அடிக்கிறது, போய் அவதூற பறக்கிறது, தாங்களும் போய் சேர்ந்திருந்தோண்டு அவனை இப்படி கேவலம் கழிச்சா இப்ப பேர் எப்படி உள்ள சேருவான், எப்படி வருவான், எப்படி வருவான்? மனசு மாறினவனு இப்ப என்ன செய்வான்? தூக்கி போட்டு போக மாட்டான். அப்ப ஒரு கருத்துக்களை நினைக்கவனும் இந்த கால நீடிப்பு என்பது பல விடயங்களை மாறுதலை கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் என்று யோசிக்க வேண்டாம். அந்த சிந்தனை வேண்டாம். சிந்தனை வேண்டாமா? அப்ப கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, தத்துவம் என்ன, இலப்பாடு என்ன, உங்க நிகழ்வு தான் என்ன, உங்களுடைய எதிர்காலம் என்ன? அப்ப எதுவுமே ஒரு சூனியத்துக்கு நீங்க எல்லாரும் வச்சிருக்கணும் வேண்டாம். அப்ப அந்த சூனியத்துக்கு எப்படி நாங்கள் நல்வாழ்வை பற்றியும் மறு வாழ்வை பற்றியும் மறுமலர்ச்சியை பற்றி சிந்திக்க முடியும்? சொல்லுங்க, எப்படி சிந்திக்க முடியும்? எதன் அடிப்படையில் வர முடியும்? எதோச்சிய அதிகார அரசியலுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எப்படி மீண்டு வர முடியும் அதில் இருந்து? அப்ப நான் தேசியத்தை பற்றி பேசுறேன்னா தேசியம் தொடர்பாக நீங்கள் இருக்க வேண்டும் இல்லையா? அப்ப தலைவர் பிரபாகரனுக்கு விளக்கேற்றிய கும்பல்களையும் காட்டி கொடுத்தவனையும் சிங்கள உளவுத்துறையோடு சேர்ந்து செயல்படுவனும் இருந்து கொண்டு நீ தேசியம் பேசினீடா, அப்ப நீ எப்படி படுவான்? நான் அழுவதை நினைத்து நீங்களே கவலைப்படுறீங்க. ஒவ்வொரு உறவுகளை நீங்கள் ஏற்படுத்துகிற பொழுதும் அந்த காலங்களை இப்படித்தான் கத்துறீங்க, தனியை கத்துறாண்டு. நாம் வந்து 10 படம் கத்தினாலும் எனது ஆளுமை எனக்கு தெரியும். என்னுடன் எந்தெந்த கட்சிகளை இணைக்க முடியும் எனக்கு தெரியும். எந்தெந்த காலகட்டங்களில் எப்படி இந்த அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கே மாதிரி நாங்கள் பயணிக்க முடியும் எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. அதனாலதான் வந்து எனக்கு முக்கியமான போன் அடிச்சா திருப்பி எனக்கு போன் எடுத்து பேசுகிறார்கள். ஏன்? அவன் என்ன கதைச்சாலும் அதுல ஒரு விடயம் இருக்கும், அதுல ஒரு உண்மை இருக்கும் என்று தெரிஞ்சு கழிக்கிறான். 1 நிமிஷம் 2 நிமிஷம் கழிச்சுட்டு போயில 45 நிமிஷம் ஒரு மரத்துல வந்து பேசுறான். அதுல பல தகவலை அவனை எனக்கு கடத்துறார்கள், நான் கடத்துறேன். அங்க அவள் செய்தார்கள். ஏன் அவள் தெரியும் ஒரு நேர்மையான மனிதன். நேர்மை இல்லாதவனிடம் போய் நேர்மை இல்லாத இப்படி எழுதக்கூடாது. நீ தனியா இருந்து அழுகிறாய் அப்படி என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படி என்றால் அப்ப நான் அழுகிற இடத்துல நீங்க எதுக்கு வந்து நிக்கிறீங்க? அப்ப ஒரு செத்த வீடு இருக்குது, அப்புறம் அந்த அவனுக்கு கதை முடிஞ்சதில்ல. அப்ப கொண்டாடு, பொடி கொளுத்தி பட்டாசு கொடுத்து அங்கெல்லாம் அவனோட கத்தவனு போய் கத்து. யார் பண்ண வேண்டாம்? கொண்டாடு, நல்லா கொண்டாடு. எத்தனை நாளைக்கு? ஒரு இறந்த வீட்டில் ஒரு இறந்து விட்டான் என்று அதை கொண்டாடுகிற ஒருவன் எப்படியான மனநிலை இருப்பான் என்பதில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டாமா? ஒருவன் இறந்துட்டான், அவனை கைதட்டி ஆரவாரம் நீ செத்து போன தனியன் அழுகிற அப்படின்னு சொன்னால் ஒருவனுடைய அழுகையை ரசிக்கிற மனம் எப்படி அவர் இனக்காப்பாட்டை பற்றி பேசும், எப்படி அவர் சமூகத்தை கருத்து சொல்ல வரும்? அப்ப நீ எவ்வளவு வக்கிரமானவன், எவ்வளவு கொடூரன், உனக்காக நீ எதையும் செய்யக்கூடியவன்கிற மனநிலையே இந்த வார்த்தை வெளிக்காட்டுதா இல்லையா? ஆமா, காட்டுது. அப்போ அப்ப இதனூடாக என்ன பேச வாரீங்க? என்ன பிரச்சனை? நாங்கள் இவ்வளவு பணபலத்தோட இருக்கிறோம், நாங்கள் இவ்வளவு அரசியல் செல்வாக்கோட இருக்கிறோம், இவ்வளத்தை செய்து கொடுத்தோம், எங்களை மதிக்க மாட்டேங்கிறான், இவன் வந்து ரொம்ப திமிர்ல நிக்கிறான். அப்ப நன்றி, பாராட்டு, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்ப உங்களுக்கு பிரச்சனை எப்ப என்றால் மேல வந்து பேச முடியல, வண்டி மந்திருக்க ஊடுருவ முடியல, உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய பண்டவாளங்களையும் திணிக்க முடியல. எதுக்குல சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன செய்யலாம் சொல்லுங்க? தனி மனித துதி பாட வர்றவங்கள என்ன செய்யலாம்? ஆமா, நான் இப்ப பாருங்க, இப்ப கட்டுற பட்டத்தை பாருங்க, பெரிய புடுங்கி, இவன் பெரிய படிச்சவர், இவனுக்கு பெரிய திமிர் ஆணவம், இவன் வந்து மக்களை யாருமே மதிக்கிறேன். நான் கேட்கிறேன், இன்றைக்கு கூட ஒரு அக்கா தொடர்ந்து உதவி செய்யக்கூடியவங்க, அவங்களாம் போன் பண்ணி மெசேஜ் போட்டு, அண்ணா நான் அப்படி மலையகத்துக்கு உதவி செய்ய விரும்புன்னு ஏதாவது செய்ய போறீங்க கேட்டாங்க, கொடுத்தேன். இன்றைக்கு மலையகத்துல 25 குடும்பங்களுக்கு 25 போர்வையும் 25 பாயும் அந்த குடும்பத்துக்கு சாப்பாடும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க 65 அனுப்பினாங்க.
கட்டம் 2 நாளைக்கு வேறு இடத்துல நடக்குது. பாய்கள் எல்லாம் அங்க தட்டுப்பாடு, மக்கள்கிட்ட வீடுலாம் இடிஞ்சு படுக்க மண்ணுக்கு படுக்கிறான் ஐயா மனுஷன். பாய்க்கு கூட தட்டுப்பாடு. இப்போ நான் பல முறை சொல்லி, நான் படிக்காதவன், பள்ளிக்கூடம் போகாதவன், நான் ஒரு பிச்சைக்கார பையன், நான் ஒரு பைத்தியக்காரன், நான் ஒரு பட்டிக்காட்டான், என்னடா ஒன்று பயிலோட இதான் என் தகமைன்னு சொல்றேன். எனக்கு எழுதவும் தெரியாது, எனக்கு படிக்கவும் தெரியாதுன்றேன். அப்ப இத்தனை தகமை இல்லாதவன் எழுப்புகிற எந்த ஒரு கேள்விக்கும் படிச்சவன் அறிவாளி, உன்னால பதில் தர முடியல. அப்ப படிக்காத ஒருவனை படித்த உங்களால் எதிர்கொள்ள முடியலையல்ல, தெரிய முடியல. அப்ப உங்களை என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. அப்ப படித்த உங்களால் படிக்காத எனது கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்றால் அப்ப உன் கல்வி அறிவு என்ன, உன் தகமை என்ன, உன் அனுபவம் என்ன, உன் ஆற்றல் என்ன, உன் அறிவு என்ன? அப்ப என்ன எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? அப்படின்னா நீங்க என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இதற்கு உங்களுக்கு பதில் இருக்கிறதா? இன்னொருவரை தாக்கி அவனை வீழ்த்தி அவதூறு பரப்பி அதனூடாக வாழலாம் என நிற்கக்கூடிய நீங்கள் எப்படி சமூகத்துக்கு கருத்து சொல்ல முடியும்? விழுந்து போன எங்களுடைய தேச மரபுடைய கனவுகளை நெஞ்சிலே எப்படி உங்களால் தூக்கி சுமக்க முடியும்? எப்படி தூக்க முடியும்? ஆளுகிற அரசுக்கு தொடர்பாக கருத்து கேட்டா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? 1300 கோடி எங்க? சந்திரசேகர் அமைச்சர் வடக்கு மாநிலத்துக்கு ஒதுக்கப்பட்ட 1300 கோடி எங்க? திருப்பம் கேட்கிறான். இந்த வட்டுவாகல் பாலத்தை புனரமைப்பு செய்வதற்கு ஒப்பந்தம் கொடுத்த அந்த ஒப்பந்ததாரர் யார்? முத்தியன்கட்டு குளம் உட்பட உடைந்த குளங்களை அந்த ஒப்பந்தம் எடுத்து செய்த அந்த ஒப்பந்ததாரர் யார்? இரண்டமடு குளத்துக்கும் அந்த 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 அணைக்கட்டுகளையும் அந்த வீதிகளையும் செப்பரேட் ஒப்பந்தம் பெற்றுக்கொண்ட ஒப்பந்ததாரர் யார்? ஏன்னா இந்த கேள்வியை வன்னிமன் இப்ப கேட்கிறான். இப்ப கேட்டாண்டா அந்த ஒப்பந்ததாரர் வேறு யாரும் அல்ல, வெளிநாட்டுக்கு கூடிய இந்த ஏஜென்ட் மாதிரி தான். அவங்க பண்ணி என்ற பேர்லையும் கொட்டல் என்ற பேர்லையும் கடையில் என்ற பேர்லையும் துறந்து வச்சுக்கொண்டு இங்க மட்ட பிசினஸ் செய்யறான். அதுல அடி கொள்ள, அதுல இவைக்கு கொஞ்சம் பங்கு, 40% இவைக்கு பங்கு, 60% இவன். அப்ப அதுல இன்னைக்கு பாருங்க 1300 கோடி எங்க தெரியாது. இன்னைக்கு டிசம்பர் மாசம் முடிஞ்சது, 2025 முடிஞ்சது. ஆனா 1300 கோடி எங்க கேட்டா பதில் இல்ல. அப்ப வந்து ஒரு வருஷத்துக்குள் வடக்கு ஒதுக்கப்பட்ட 1300 கோடி அடிச்சாச்சு, 1300 கோடி அடிச்சாச்சு. அப்ப அந்த 1300 கோடியில 10 கோடி இஞ்சல் எடுத்து போட்டு இப்படி போய் டிக்டர்ல போய் கத்து, இங்க வாப்பா உனக்கு ஒரு ரேஞ்ச் இருந்தா வச்சுக்கோ, ஒரு 10 கோடிய இஞ்சல் அனுப்பி விடுறது. அடிச்சு விட்டோன்னே அதை வச்சு கொண்டு இவைக்கு வாடகை வாய். அந்த 10 கோடியை கொடுத்த நான் 3 கோடி தான் கேட்டேன். 3 கோடி உங்களுக்கு பக்கம் பரப்புரை செஞ்சுட்டு போனேன். மலையத்துக்கு கொண்டு 1 கோடி அலைஞ்சு வந்தா எப்படி செய்ய வேண்டும்? மலையத்துக்கு 1 கோடி கொண்ட, வடக்குக்கு 1 கோடி, 1 கோடியை நாடு தான் சொன்னேன். தந்தியா வரி குட்டிகளை ஏற்றி வச்சு துறந்து வச்சுட்டு கரைக்கிற, அது தண்ணியா போட ஊத்தி அடிச்சு அடை கிளாஸ்ல துலாவி குடிச்சு சேரண்டா. இன்னும் கொஞ்சம் நீ வேலை வட்டிக்கு போற இல்லையா? அப்ப நான் வேலை வட்டிக்கு போனா அப்ப நீ கேட்கிற நீ வேலை வட்டிக்கு போற இல்லையா? ஒன்றுக்கும் பதில் இல்ல. முரண். அவங்களோட நோக்கம் எல்லாம் மன்னிவந்தன் மீது அவதூற பேசு, அவனை திட்டு, இறக்கி விட்டவங்க பேசுற அவனை எவ்வளவு செய்தும் அடங்க மாட்டேன்றான். என் தகமை எனக்கு தெரியும், என் தகமை தெரியும். நான் சொல்கிற கால கணிப்பு சரியா நடக்குது இல்லையா? நான் சொன்ன வரை இப்ப நடந்திருக்கா இல்லையா? நடக்கும். இப்ப சொல்றேன் பாரு, விரைவில் கீழடங்கள் நிரப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் தனித்திறன் ஆளுமை என்பது எதனூடாக வெளிப்படும் என்றால், ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு காய்களை நகர்த்துற பொழுது அதை எப்படி நகர்த்த வேண்டும், அங்க எப்படி பேச வேண்டும் என்பதில் தான் தங்கியிருக்கிறது. அந்த தங்கள் தான் அதனுடைய உள்ளக நிலைப்பாடுகள் தான் உங்களை உரம் உள்ளவரா உரமற்றவரா என்பதையும், நெஞ்சுறுதி கொண்டவரா என்பதையும், நேர்மை கொண்டவரா என்பதை அதை காட்டும். சரியா? வஞ்ச புகழ்ச்சி பேர் பெறணும். புகழ், நான் நல்லவன் என்ன நம்புங்க. நீ நல்லவன்டா, நீ செய்யற செயல்பாடுல இருந்து மக்களோட நம்பி பின்னால வருவானு. இன்றைக்கு கூட 2-3 பேர் போன் பண்ணி வேற அடிச்சு அவங்க இதுல கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? உடம்ப பார்த்துக்கல்லுங்க, இதுல செய்யாதீங்க. அவங்க கவலையா கிடக்குது எங்களுக்கு கேட்க.
இப்படி இல்ல நீங்க சொல்லிக்க நாங்க நம்பல, உங்களை கூட நான் திட்டி இருக்கேன், நான் மன்னிச்சிருக்கேன், உண்மை நடந்திருக்கு என்று அவங்க சொல்றாங்க, போன் பண்ணி எனக்கு சொல்றாங்க. அப்ப இந்த மக்கள் வந்து எல்லாரையும் பார்க்கிறார்கள். இந்த தம்பி பன்னிமந்தன் தம்பி, இந்த தம்பி நான் இந்த மக்களை ஏமாற்றி இருந்தால், இந்த மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருந்தால், மக்களுக்கு பொதுவில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை மீறி அநாகரிகமா நான் செயல்பட்டிருந்தால் இந்த மக்கள் என்ன தூக்கி எறிந்திருப்பார்கள் இல்லையா? இன்று வரை எது கேட்டாலும் இந்த மக்கள் நிற்கிறார்கள். பல உண்மைகள் இப்போது வெளிவந்திருக்கல. கடந்த காலங்கள்ல இந்த தம்பி வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இப்போது உண்மையை 100% உண்மைதான் என்பது நீங்க தெளிவாயிட்டு. கடவுளுக்கு நன்றி. பாத்தீங்களா? இதுதான் எனது வெற்றி, இதுதான் நமது வெற்றி என்றது, இதுதான் நமது வெற்றியா தான். நான் சொல்லுகிற பொழுது நீங்க எல்லாம் சொன்னீங்க இல்ல தம்பி அது போல நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இப்ப உண்மையாச்சா? இப்ப இவளுடைய அடுத்த நகர்வு நான் சொல்றேன், அடுத்த நகர்வு அவளை என்ன அழிக்கிற நோக்குல நடக்கிறான். இப்ப நாளைக்கு உன் குடும்பத்தை கவனமா பார், உன் பிள்ளைகளை கவனமா பாருன்றான். இப்ப இந்த 2 இலக்கம் வச்சு தாக்குதல் நடத்த போறேன். இப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வேற நடவடிக்கை நான் இன்றைக்கு மேற்கொண்டுட்டேன். இப்ப இவங்க அதான் செய்ய போறேன். எனக்கு கருத்துக்கு வாயில்லை. அப்ப இதுல இருந்து மக்களை ஒன்று யோசிச்சு கொள்ளுங்கள். தம்பி இப்ப நான் தனியத்தான். என்னன்னா இவங்க மேல ஏத்தி விட்டு இவங்க ஆட்களுக்குள்ளால கதைகளை கொண்டு இந்த தளத்தை பயன்படுத்தி தவறான பரப்புரைகளை மேற்கொண்டு தாங்கள் வெற்றியாளர்களை நிர்ணயம் செய்வதற்கான எந்த வழிவகைகளும் இந்த தளத்தில் அவங்களுக்கு கிடைக்கல. அதனுடைய ஆதங்கம், அதனுடைய கோபம்தான் என் மீது வன்னிமைந்தனை மிக வசைப்பாடுவதன் நோக்கமும் வன்னிமைந்தனை இல்லாது அளிக்கக்கூடிய இவருடைய நடவடிக்கை. நீங்கள் வந்ததிலிருந்து பாருங்கள் கீழே இந்த நிகழ்வை திசை திருப்புற வகையில கருத்துக்களையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன செய்யலாம் சொல்லும். இப்ப நான் திருப்பம் உங்களுக்கு நினைவுபடுத்துற மக்களே, மலசல கூட கட்டிட்டு போய்க்கல 42வது இருந்து ஆரம்பிச்சுட்டான். 39 நினைக்கிறேன் அந்த அதுல இருந்து ஆரம்பிச்சுட்டான். 42 வரைக்கும் பெரிய கஷ்டப்பட்டேன். 42 பிறகு எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு நான் போற பக்கத்துக்களை கொண்டு போய் அங்க செஞ்சுட்டேன். அதை 101 கொண்டே முடிச்சுட்டேன். அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கண்டா இந்த பாட்டு திட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாட்டு வந்து 100 நெருங்க போகுது. நெருங்கல கிட்டத்தட்ட 55வது பாட்டு வரைக்குள்ள எனக்கு ஆப்படிக்கிறான். எனக்கு கொம்பினைக்கு 50வது பாட்டு. அப்ப அதுக்கு முன்ன கொம்பினைக்கு பாட்டு வர்றதுக்கு 43 நினைக்கிறேன். எல்லாம் 43 அதுக்கிட்ட தான் வர்றான். அப்ப அதுக்கெல்லாம் எங்களுக்கு வேற புரோகிராம் இருக்கலாம் சாட்டெல்லாம் சொல்ல வலிக்கிட்டாங்க. உள்ளுக்குள்ள கொஞ்சம் கால நடிப்பு. இந்த 42 வரைக்கும் அதை விட மாட்டான், அதோட ஓஃப் பண்ண நிக்கிறது. அப்ப அங்க அடிச்சுட்டான். அப்ப எனக்கு அதுல விளங்கிட்டுது. அவ கொம்பிட்டச்சி வந்து இப்ப இசை படிச்சாரு, பள்ளிக்கூட படிச்சாரு, கடந்த சில வளங்களை படிச்சாரு. அப்ப சொன்னாரு இதுக்கு இதுதான் போட்டுக்காங்க, இந்த இசை இந்த டியூன் வந்து இதுக்கு இப்படித்தான் இருக்குது, இது வந்து இதைத்தான் சொல்லுது, நீங்க எவ்வளவுடா பாருங்க கேட்டு பாருங்கடா. அவங்க சில விஷயத்த போற பக்கங்களை போட்டு அவர் எடுத்துட்டாரு. சின்ன பிள்ளை 14 வயசு. அது சொல்றாரு. அப்போ அவருடைய மாஸ்டர்கிட்ட கேட்கறதா மாஸ்டர் ஆமான்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப நான் தேய்ச்சி போயிட்டேன் என்றா அப்படி இருக்கண்டு. அப்ப அந்த பிள்ளைக்கு தெரியும். அப்ப அவரெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிவிட்டாரு. இவர் பரவாயில்ல, இவருடைய உறவுக்கார பையன் இருக்கான் ஸ்ரீலங்கால, அவன் அடுத்த மண்டக்கு இருக்கான். வயசா பார்த்த சின்ன பையன், மண்டேனா அப்படி மண்டை. அந்த தம்பி சொல்லி கொடுத்தாரு எனக்கு. நான் சொன்ன பரவாயில்ல, உங்களுக்கு என்ன வேணும்னு, எனக்கு இதுக்கு படிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு. ஆமா நான் பண்றேன், நீ சரியான்னு. ஆமா வாங்கண்ண. அவன் போட்டு கொடுத்தான். இன்றைக்கு அடிச்சு விட்டான். இன்றைக்கு 3வது அடிய பாத்தீங்கன்னா இந்த பாட்டை வலிச்சிட்டான். இப்ப 4 மாசமா நான் மேல யாரையும் ஏத்தி கதைக்கல. இப்ப வாங்கடா எந்த பரப்புரையும் இங்க எடுபடாம போச்சு. இப்ப என்னன்னா நான் அனுரா அரசாங்கத்துக்கு அவருடைய பிள்ளைகளை சுட்டி காட்ட வலிக்கிட்டேன். இப்ப இவங்க பதவதைச்சு போயிட்டான். ஏண்டா இவங்களுடைய பிள்ளைகளை மறைப்பதற்காகத்தான் இந்த பைத்தியக்காரன் இறக்கி விட்டது. இந்த டிக்டாக்ல இந்த குழுக்களை உருவாக்கி விட்டா அதுக்குத்தானே. அப்ப இவங்க அந்த பரப்புரை பிரச்சார பிரிவு தோற்று போயிட்டான். ஏன்டா இவன் இதை ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னால் வன்னிமந்தன் எதை கையில் எடுக்கிறானோ அதை பற்றி எல்லாரும் பேச வலிக்கிட்டுருவான். கொஞ்ச காலத்துல இது வந்து பெரிய பூதாரமா எல்லாம் பேச வலிக்கிறோம், பயம் பிடிச்சிட்டு இவனுக்கு. அப்ப வேற வழியில டக்குன உடைப்பு இஞ்சால மற்றதை உடைச்சு விட்டது அது உண்டு. 2வது இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பாவேந்தனுக்கு ஆப்படிச்சது. எனக்கு செல்லப்பா ஆக்கள் இப்படி செய்யக்கூடிய ஆக்கள் இல்ல, மனசுல கை வச்சு சொல்றேன். செல்லப்பா ரொம்ப நல்ல மனுஷன், இளங்கோலாம் அப்படி செய்யக்கூடிய ஆள் இல்ல. அப்ப பெருசா அங்க சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. உள்ளுக்குள்ளால விளங்கி கொள்ளுங்க. பெருசா சம்பவம் செஞ்சு அந்த பரந்தன் புள்ளி என்ற பாட்டுக்கு வந்து எனக்கு மொனிடேஷன் ஓவ் பண்ணி அதுக்கு வந்து காப்புரிமை கொடுத்துட்டாரு.
அதை வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அங்க அவருக்கு அன்னைக்கு அனுப்பிட்டேன். நான் படத்துல காட்டுறேன் உங்களுக்கு, கொம்பில வச்சுக்கிறேன் காட்டுறேன் உங்களுக்கு. நான் போய் சொல்றேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். இல்லைங்க வரேன் எங்க நாங்க நான் காட்டுற மக்களை இதை ஸ்கிரீன்ஷாட் நான் போய் சொல்றேன்டா. நீங்க பாருங்க, இங்க பாருங்க, தெரியுதா? இந்த இது தெரியுதா? இதுக்கு வந்து கொடுத்துருக்கு, இதுக்கு வந்து ஓ பண்ணிட்டான். இது வந்து காப்புரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல என்ன சொல்லிருக்கீங்க பாருங்க, படிங்க நீங்களே. பரவாயில்ல, எனக்கு அது தேவையில்லையே, தேவையில்லையே. அவங்க கிட்டத்தட்ட வந்து அவர்களுக்கு எனக்குமான உறவு வந்து 2006 இருக்கு. நான் எதுக்கு அவங்கள அப்பட்டமா எதுக்கு நான் குற்றம் சொல்லணும், எதுக்கு போய் சொல்லணும்? இதை தவறா இப்ப யூடியூப்ல எனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு சரியா? இது வந்து நான் படிச்சு சொல்றேன் வந்து this video cannot be monetization, that's copyright claim. என்ன சொல்றான்? The video cannot monetization the copyright claim on your video don't affect your channel, this is a copyright strike ன்னு போட்டுக்க. என்னடா அது சொல்ல போறது என்னன்னு சொன்னா வந்து அந்த அதுக்கு காசு வராது என்றா அதுக்கு எப்படி சொன்னா அவங்க வந்து தண்ட அந்த பாட்டு தனது கொடுத்துட்டாரு, அவரு காப்புரிமை கொடுத்துட்டாரு, தனது காப்புரிமை கொடுத்துட்டாரு, தான் தான் அந்த பாட்டுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு கொடுத்துட்டாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை செல்லப்பாட மகன் வந்து பார்த்துட்டார். நான் காரணம் ஆதரவு காரணம் பாத்தீங்கன்னா நான் எதுக்கு போய் சொல்லணும்? மக்களை வாங்க, ஒருபோதும் மக்களை வந்து ஒரு பிடிக்கவில்லையண்டா அதுக்கு அவர் நான் தேவையட்டு அவங்களுக்கு குற்றம் சொல்றாலும் நான் இல்லை செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். நான் நெஞ்சில கவிச்சு நான் சொல்ல மாட்டேன். எதுக்கு நான் போய் சொல்லணும்னு சொல்லுங்க. எனக்கு செல்லப்பாய்யான எனக்கு கும்புறேன், என் தங்கச்சியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவ பாட்டுனா விழுந்து வந்து கேப்பா, கும்பிடக்கூடியவன். என்ன எனக்கு பாடல் முகவர் தந்து ஐயா தான். அப்படி செய்தவரை நான் இப்படி செய்வேனா? செய்யலாமா சொல்லுங்க, செய்யலாமா? இத பரந்தன் புள்ள பாட்டுக்காரங்க அனுப்பியிருக்கிறேன். உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் அந்த பரந்தன் பாண்டவர்கிட்ட போய் போன் பண்ணி கேளுங்க, தந்துட்டு போவார் அவரு. நான் காரணம் இல்லையா? இப்ப நான் மக்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், இவர்தான் பாட்டுக்காரன், மேல கலைச்சாரா இல்லையா? இவர்தான் பாட்டுக்காரன். இவர் வந்து அதுக்கு சம்பவத்தை நான் இப்ப சம்பவத்தை திருப்ப நான் உங்களுக்கு இருக்கா நான் சொல்றேன் பாருங்க. எப்படி அப்படி பாத்தீங்கன்னா, அதாவது இந்த இது கொடுக்கறதுக்கு 3 நாளுக்கு முன்னத்துக்கு ஒருவர் வந்து ஒரு தளத்துல இந்த கதைக்கிறார். நான் சொல்லிப்பட்டேன் பாடலாசிரியர்கள் இது போனீங்கன்னா உங்களை வந்து நான் அனுமதிக்க மாட்டேன், உங்களுக்கு பாடலாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்படி சொன்னோன்னா சம்பந்தப்பட்ட ஒருவர் வந்து அங்க நின்றுக்கிறாரு, ஒருவருக்கு மேல. இது ஒரு விடயம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கணக்கா வந்து சிலருடைய பாட்டுக்கு வந்து இப்படி வந்து ஆப்பு உழுது வடியா கவனிங்க, நான் சொல்றத வடியா கவனிங்க. ஆப்பு உழுது விழுந்துடுது. பேந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற பக்கத்தால வேற நடவடிக்கை மேற்கொண்டாச்சு. இப்போ நான் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து நான் போய் அங்க அடிச்சு கேட்கிறேன், யாரு அண்ணன் இளங்கோ செல்லா போட நான் போன் பண்ணி கேட்கிறேன், அண்ணன் இப்படி வந்து கொடுத்துருக்காங்க கூப்பிடுறாரு, அதோட போயிட்டாரு. அப்ப டிக்டாக்கு வருகிற பொழுது 5 மணிக்கு நிகழ்வான நான் குரல்ல பதிவு செய்து அவருக்கு அனுப்புறேன். அப்ப அங்க நான் அனுப்புற பொழுது அவர் வந்து எந்த பதிலும் எனக்கு கொடுக்கல. என்ன செய்யலாம் சொல்லுங்க? என்ன செய்யலாம் சொல்லுங்க? என்ன செய்யலாம்? அதுக்கு பிறகு நான் முடிவெடுத்துட்டேன், இனிமேல் இந்த தளத்துல பாவேந்தனுடைய குரல் ஒலிக்க கூடாது. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையல்ல. கிட்டத்தட்ட 27 வருஷமா நான் உங்களுக்கு பழகிருக்கேன் இல்ல? 27 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 27 வருஷம் நான் உங்களுக்கு பழகிருக்கேன் இல்ல? அப்போ நீங்க செய்த தவறல்ல. இந்த தளம் தானே இந்த பாட்டு ப்ரோக்ராம் முன்னெடுத்தது. நான் அப்புறம் வந்து கேட்டேன், பாட்டு காசை குறைச்சிட்டாங்கன்னு கேட்டேன். அதுக்கு மாட்டேன்ட்டீங்க. 10 பாட்டு 5 பாட்டு படித்தவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா கொடுங்க, கொஞ்சம் விலையில குறைப்பிட்டீங்கன்னு கேட்டா அது கட்டுப்படியாது, எங்களுக்கு 55,000 ரூபாய்க்கு கிட்ட தேவைப்படும் வரையெல்லாம் பேசினாங்க. இந்த உள்ளுக்குள்ள போன் காய்ச்சது கொஞ்சம் அதுக்கு அவங்க உசுப்பேத்தி விட்டுது. 55,000 ரூபாய் மட்டும் உழைக்கலாம் அவங்க உசுப்பேத்தி விட்டானுங்க. 55,000 இந்தியன் ரூபி தந்து பாட்டு தேர்க்க நாங்க இருக்கிறோம் ஆக்களை கொண்டு வராங்க உசுப்பி விட்டாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க அங்க போய் விழுந்து கடைசி இப்ப ஒன்றும் இல்லாம திருவண்ணி நிற்கிறாங்க. இப்ப மொத்தமா அவங்களை அழிச்சு விட்டாச்சு. இப்ப ஈழ மக்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்காத வகையில இப்ப செஞ்சு விட்டாச்சு. நான் பல முறை வலியுறுத்தி சொன்னேன், இப்படி நடக்கும், கவனமா இருங்க, நல்லா வந்து இனிக்க பேசுவாங்கன்னு கேட்கல. ஒரு கொஞ்சம் காசு பேர் போச்சல்ல. இப்ப இதுல வந்து உருவாக்கப்பட்ட 70 பாடலுக்கும் இப்ப திருப்ப நான் இசா போட்டு நான் இசா போட்டு அதுக்கு திருப்பினா இப்ப எங்கட இதெல்லாம் அப்டேட் பண்றேன். இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா வந்து தளத்தை முடக்கும், மன்னிமந்தனையும் தளத்தை முடக்கி தங்களை காலில் விழுந்து கெஞ்ச வைக்கணும்னு பார்த்தான். தம்பி நான் செத்தாலும் சாவனை தவிர
செத்தாலும் சாவனை தவிர உன் காலில் விழுந்து கெஞ்சுவான மட்டும் என்ன எண்ணி பார்க்கறது நான் ரொம்ப ரோசமான ஒரு உதாரணம் பலமுறை சொல்லிக்கிறேன். நான் இரண புள்ள, எனக்கு பிறந்த அண்ணன் வந்து அரமத்தில் முன்னுக்கு பிறந்தவன் அதோட சரி அவன் வந்து ஒரு அடிச்சு போட்டான். நான் அவனோட 3 வருஷமா கதைக்கிறேன். இவன் போய் மூன்றாவது மாசம் போய் அவனோட கதைச்சிட்டான். நான் 3 வருஷமா கதைக்கல. ஏன்னா என் அவனுக்கு அடிச்சு போட்டான். அவன் போய் கழிச்சு போட்டான். அவன் போய் ஒன்னா சொல்லலாம் சாப்பிட்டு கொண்டாடிட்டான். அதுக்கு பிறகு நான் இதில் முடிவெடுத்தேன். இந்த சம்பவம் என்பது உறவுகளே, இது வந்து செய்யப்பட்ட பெரிய டீல பேசி அங்க முடிச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல இது அவங்கள மட்டும் இது வந்து பாதிக்கல, இது வந்து வேறு ஆட்களுக்கும் பாதிக்க போன அவங்களுக்கு தெரியல. நினைச்சு பாருங்கள, 21 லட்சம் ரூபா இந்த தளத்தினூடாக அவருக்கு பாட்டு கொடுக்கப்பட்ட இந்தியன் காசு கொடுக்கப்பட்டிருக்கு. 70 பாட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து அண்ணால் கணக்கு பார்த்து சொன்னாங்க இல்லையா, 21 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு என்ன நடந்திருக்கு? காப்புரிமை கொடுக்கலாமா? கொடுத்தா அவங்களுக்கு கோபம் வருமா இல்லையா? அதனால ஒரே நேரத்தில் எப்படிங்க உறவுகளை, இஞ்சால எங்களோட நின்றதுகள் எங்களுக்கு ஆப்பு, அங்கால அவங்கள ஆப்பு, எப்படி? இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பேர் வந்து அவையை பற்றி பேசாம விட்டுட்டு கடந்து போங்க. ஏன் நீங்க உள்ளுக்க நீங்க பேசின டீல் வந்து அமலப்பட்டோம் அப்படியா? உங்களோட முகமூடி கிழிஞ்சிருமாதா அப்படியா? நீங்க ஏன் எவ்வளவு கவலைப்படுறீங்க? அப்ப இந்த 70 பாட்டுக்கு யார் பொறுப்பு கூறுறது? நான் தானே. அப்புறம் நல்ல ஒரு பாயிண்ட். இப்ப இதை பண்ணி எப்படி கையாள போறான்னு பாக்குற. நான் கையாண்டேன் பாத்தியா? நான் இருந்து தூக்கிட்டேன், யூடியூப்ல இருந்து தூக்கிட்டேன். எங்க தவறுக்கு இருந்தா சொல்லுங்க, அதே போய் தூக்கி விட்டுறேன். சொல்லுங்க. இந்த இடத்துல வந்து நான் வந்து இப்ப வந்து எவனை நம்ப இல்லாம இடத்துல வந்து விட்டுட்டான். அதனால வந்து நான் இப்ப விரைவில் உதவி திட்டத்தை நிப்பாட்டிட்டு அடுத்த கட்டம் நான் அடுத்த பாய்ச்சல் பாயப்போறேன். மக்களை நான் ஒன்று சொல்லிட்டா சத்தியமா தம்பி நெஞ்சில கவை சொல்றேன். நான் மக்களுக்கு வந்து துரோகம் செய்ய மாட்டேன். நான் பிடிச்ச பேனை வந்து நான் செய்ய மாட்டேன். நான் பிச்சைக்காரனா இருந்துட்டு போறவங்களோட பரவாயில்ல. இது குளிர்ன்றபடியா நீ இதை போட்டுக்க. ரொம்ப குளிர்தாங்க போச்சு. நேற்று எனக்கு நான் இதை பாட்டு கூட போய் தூங்கிட்டு அவ்வளவு குளிர் உடம்பெல்லாம் ஏறிட்டுது. 5 மாதத்துல நான் பேசினது. நான் வந்து உறவுகளை பழகுவேன். கோபம் வந்தா நெச்சுக்கு நேரம் சொல்லி விட்டுருவேன். என் குணம் அதுதான். நீங்க கேட்டு பாருங்க, பழகின போய் கேளுங்க. கோபம் வந்தா யார் நம்ம நேரம் பேசி விட்டு நாட்டு கண்டு போயிடும். போய் அவர்கிட்ட வீட்டு பக்கம் வர மாட்டேன், அவட கதைக்கவும் மாட்டேன். என் குணம் அது. நீ கேளுங்க, போய் நான் பொய்யனா கேளுங்க. எங்க கண்டாங்கன்னா தலையாட்டிட்டு போயிடுவேன். ஆனா பழக மாட்டேன், கதைக்க மாட்டேன். என் சுவாவம் அது, என் கொள்கை அது. நீ கேட்டு பாருங்க. நீ கேட்டு பாருங்க. நான் பொய்யனா கேட்டுப்பான், போகவே மாட்டேன். என்னை அவமானம் செய்தால், என்னை அவதூறு செய்தால், என்னை கேவலமாக கதைத்தால் இந்த விடுப்புற நான் போவதே இல்லை, போகவே மாட்டேன். நீ உங்ககிட்ட வந்ததை நீ என்ன படி கதைப்ப? இப்ப நான் பல்ல போய் கதைப்ப, சொல்லி முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த நிலைதான் உறவுகளே. நான் நேர்மையா இருக்கிறேன், நான் போக மாட்டேன். நீங்க போய் கேட்டு பாருங்க, எனக்கு தெரியும், அவங்களாம் தெரியும். இவன் ரொம்ப நல்லவன். நீங்க வந்து நாளைக்கு வந்து பிரச்சனை வந்துக்குமா நான் கதைப்பேன். நான் போன் எடுக்க மாட்டேன். நான் கூட பேசிப்பட்டு வந்துடுவேன். நான் போன் எடுக்க மாட்டேன். ஆனா நீங்க எடுத்தீங்கன்னா சொல்லுங்க, நான் ஆன்சர் பண்ணுவேன். எனக்கு மனம் மாறி இருக்கு மேல சொல்லுங்க. இல்லடாப்பா அதை விடுங்க, வர கதைங்க. சொல்லுங்க, மந்த விஷயத்துக்கு இதான் முடிவு மட்டும் நான் ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன், இல்லைன்னா விட்டுருவேன். ஏன் சுவாபம் அது. நான் போன் எடுக்க மாட்டேன். அவங்க எடுத்தா நான் பேசுவேன். கொஞ்ச நாளைக்கு பிளாக்ல போட்டிருப்பேன், பாத்தீங்கன்னா பிளாக் நான் எடுத்து விட்டுருப்பேன். பாருங்க, ஏன்னா கருத்து இழப்பு மாறக்கூடியது இல்ல. அதுக்குள்ள இணைந்த பயணிகள் எப்படி இணைந்து பயணிக்கிறது? இப்ப இணைந்து பயணிப்பது என்றால் அப்ப எதுக்காக நீங்க பிரிஞ்சுங்க? நான் கூட்டம் கேட்கிறேன் இல்ல, கூட்டம் போய் மூலம் இணைக்க போனோம்னு சொல்றீங்க. நான் கூட அண்டை கூட அந்த அரசியல்வாதிகளை பேசினேன். நீங்க இணைக்க நிக்கிறீங்கல்ல, அப்ப இப்ப இணைக்க துடிக்கிற நீங்கள் ஏன் அப்ப பிரிஞ்சாங்கன்னு கேட்டேன். இல்ல அது வேற கருத்து. அப்படி பிரிந்தவர்கள் இப்பொழுது மீள இணைந்தால் அந்த கருத்து முரண்பாடு வரான்றதுக்கு என்ன உத்தரவான்னு கேட்டேன். அதுவும் சரிதான். அப்ப இணைக்காமே விடுங்க. அப்படி எப்படின்ற இப்ப அடிப்படையில் தானே இணைகிறவன் இப்படி பேச மாட்டான் இல்லையா? சொல்லுங்க. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, கூட்டமைப்பு பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப அண்ணன் சிறுதனை எல்லாம் சொல்லியிருந்தேன், மீள அந்த கூட்டமைப்பை நாங்கள் இணைக்க வேண்டும், இணைந்து பயணிக்க வேண்டும் சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், இணைந்து பயணிக்க வேண்டும் என்றால் அப்ப எதற்காக நீங்கள் பிரிந்தீர்கள்? பிரிந்த நீங்கள் மீளவும் முனைகிற பொழுது இந்த முரண்பாடு மீளவும் படிக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்கிறேன். என்ன உத்தரவாதம்? எப்படி இது சரியாக இருக்கும் கேட்க முடியாது இல்லையா?
அடுத்த வைக்கிறான், எங்கள் தேசத்தை காட்டி கொடுத்தவர்கள், தொடர்ந்து இந்த ஆளுநர்களுடன் எங்களுக்கு எதிராக விமர்சனம் செய்தவர்களை மீளவும் நீங்கள் ஒன்றிணைச்சீங்கண்டா அப்ப உங்களை தமிழ் தேசிய கொள்கை எப்படி வாழும்னு கேட்டேன். என்ன தம்பி இப்படி பேசுறீங்க சம்பந்தம் இல்லாமன்னு கேட்டாங்க. நான் கேட்டதில் என்ன தவறு இருக்க முடியும் சொல்லுங்க. அண்ணா இணைத்து விட்டார். அண்ணா போன பிறகு மீளவும் பிரிந்து வந்தீர்களே, இப்பொழுது மீளவும் நீங்கள் இணைந்து செயல்பட்டால், அப்படி இணைந்து செயல்படுகிற பொழுது மீளவும் இந்த முரண்பாடு வராது என்பதற்கும், மீளவும் தமிழ் தேசியத்தை நீங்கள் பேசுகிற பொழுது எப்படி ஒற்றுமையாக வருவார்கள்? ஐயா கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் என்ன சொன்னார்? மாவீர நாளுக்கு விளக்கேற்ற பொழுது ஏனைய போராளிகளுக்கும் சேர்த்து நினைவு கூறவனும் சொன்னார். அப்ப எங்கட அமைப்பை சுட்டாவனு, என் அக்கா தங்கையை கடத்தி கற்பழிச்சவனும் அவனும் செத்து போயிட்டான். அவனுக்கு எங்க இயக்கம் அழிச்சாக்கள் அவனையும் கொண்டு வச்சு படத்தை கும்பிடுறான் எங்கட மாவீரோட வச்சு. அப்ப இதை நீ எப்படி ஏற்றுக்கொண்ட? அப்ப நீ எப்படி தமிழ் தேசியவாதியா இருப்ப? இப்ப அவர்களை ஒன்றிணைச்சி என்றால் உங்களை நாங்கள் எப்படி நம்புவது? எப்படி நம்பி பின்னால வருவது? கொள்கை செத்து போச்சு, கோட்பாடு செத்து போச்சு, மனிதனையும் செத்து போச்சு, தன்மானமும் செத்து போச்சு. அப்ப இத்தகைய நிலைகளை இழந்த உங்களுடன் மீளவும் எப்படி நாங்கள் பயணிக்க முடியும் ஐயா என்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறார். இந்த நாட்டில் பிரித்தானியாவில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், எத்தனையோ சட்டத்தணிகள் நல்ல சட்டம் எனக்கு பிடிச்சவங்க, கருத்து முரண்பாடு இருந்தாலும் அவங்க இணைஞ்சு பயணிக்கலாம். நாட்டுக்கு நாளைக்கு வந்தாங்கன்னா இணைஞ்சு நல்லா வேலை செய்யக்கூடியவங்க. என் அண்ணா அக்கா தங்கச்சி தம்பி மஞ்ச கணவர் இருக்கான். ரொம்ப அற்புதமானவன், நேர்மையானவங்க. நேர்மை சொன்ன ஒரு சொல்லு கொடுத்தான்னா சொன்னதான், நான் செய்வேன்னா செய்வேன், இல்லைண்டா இல்லை, அவ்வளவுதான். அந்த வார்த்தையை நம்பக்கூடியவர்கள் அவர்கள். நான் அப்படியே சொன்ன இப்போ இளைஞர்கள் ஐயா வரைக்கல, இப்ப வர வேண்டாம், அது ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டும் வரைக்கல, நான் இவங்களை இணைச்சு வர்றேன், அவட போய் பணி செய்யுங்க. இப்ப நீங்க வரவேன்னு சொன்ன இளைஞர்கள் ஐயா இப்ப வர்றது பிள்ளையான்னு சொன்ன, வந்தால் அதை நீங்க பயன்படுத்த முடியாதுன்னு சொன்ன, கேட்கல. இன்றைய காணாமல் போயிட்டு பாத்தீங்களா? இனி எல்லாம் வரவும் முடியாது, கொண்டு வர முடியாது. ஒருத்தர் தேர்தலில் போட்டி போடாமலேயே தோற்று போன ஒரு வரலாறு பார்த்துக்கிறீங்களா? அது இளைஞர்கள் தான் இருக்கு. நீ எழுதி வச்சுக்கொள்ளுங்க, எழுதி வச்சுக்கோங்க. அவர் எடுத்த பரப்புரைகளை நான் உடைச்சு பேசினேன், திகைச்சு போனான். எப்படி ஒன்றா டிப்ளமசி எப்படி உடைச்சு பேசுறான்? அதுக்கப்புறம் சொன்னான், இவன் ரொம்ப ஆளுமையானால் இவனை நாங்கள் தவறா விட்டு இப்ப கவலைப்படுறான். கவலைப்படாத, உன்னோட சேர்ந்த வரைக்கும் நான் இப்போ ரெடியா தான் இருந்தேன். ஆனா தொடர்ந்து நீ என்ன இழிக்கிற, கேவலப்படுத்துற, அவமானப்படுத்துற, அப்ப நீ தான் என்ன தள்ளி வைக்கிற. நான் நெருங்கி வரலாமான்னு ஒரு ஓலை நினைச்சா கூட திருப்ப நீங்க சீர சித்து விளையாட்டுகளால என்ன தள்ளி வைக்கிற. அப்ப அப்படி வர முடியும். சில வேலை திட்டத்தை நீ சாதனைதான் அது கண்ணுங்கனா போயிருப்பேன். 2 விடயங்கள்ல நீ கையாண்டுக்கலாம், அல்ல 3 விடயங்கள். ஒன்று, நான் பாட்டு பண்ணல, அதுல பிஸி ஆக்கி விட்டுருந்தீங்கன்னா நான் இந்த வாழ பேசாம போயிருப்பேன், இதுக்கு வந்திருக்கவே மாட்டேன். நீ வேலை செஞ்சுட்டு போயிருக்கலாம். 2வது, என்னை நீ திருப்ப இந்த அவதூறு பரப்புவதையும் தேவையில்லாத கதை வச்சு உடைக்கிற வேலையை நீ விட்டுருக்கலாம். நான் கோபம் கொள்ளாம இருந்திருப்பேன். 3வது, ஒரு இடைவெளி வரைக்கல, அதுக்குள்ள பரஸ்பர புரிந்துணர்வு போடுச்சு ஒரு இணக்காப்பாட்டு வர்றதுக்கான இந்த புறக்காரணிகள் சாதாரண வரைக்கும் இணைஞ்சு வைக்க வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப இந்த 3 நீ தானே கெடுத்து விட்டது, நானா? கெடுத்து விட்டது நானா, நீங்களா? நீங்க தானே கெடுத்தீங்க. அப்ப எப்படி பயணிக்க முடியும்? இப்ப உங்களை பயணிக்கிற உங்களை நான் நம்பணும் இல்லையா? அப்ப எப்படி நம்புறது? நம்பிக்கை பரஸ்பர புரிந்துணர்வு எப்படி கட்டி அமைக்கிறது? இப்போ விடுதலை புலிகளும் அரசாங்கமும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, இலங்கை அரசாங்கம். அப்ப பரஸ்பர புரிந்துணர்வு அடிப்படையில் தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அது புரிந்துணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங் ஒப்பந்தம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் உண்ட. அப்ப இரு மனங்களுக்குள்ள புரிந்துணர்வு வரணும். அந்த புரிந்துணர்வு வந்தா தான் அதுல ஒன்றிச்சு விட்டு கொடுத்த போறது. டோன்ட் கிவ் அப், விட்டு கொடுக்காது இல்ல கிவ் அப், விட்டு கொடு என்ன வர்றான், விட்டு கொடுத்து போ. அப்ப என்ன செய்யலாம்னு சொல்லு. அப்போ இடஒலியை பெரிதாக்கி கொண்டு போறது நீங்கள் தானே தவிர, இந்த எதிரிகளும் கரப்பாடு நீங்கள் தானே தவிர நான் இல்ல. உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களை ஏற்கல, நான் சொல்லி தானே, நான் உங்களை வயசா மதிக்கிறேன், நான் வயசா மதிக்கிறேன், நான் என்ன அந்த கருத்தை எதிர்கொள்ளணுக்காக நான் பேசுறதுக்கு வேற வழி இல்லை. ஆனா உங்கள் மீது மரியாதை இருக்குன்னு பலமுறை சொல்றானா இல்லையா? அப்ப இது உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு புரிந்துணர்வை தானே காட்டுது. நீங்க என்ன செய்றீங்க? கேவலம் செய்யற முருக கேவலமான வேலை.
ஒரு தமிழ் தேசியத்தோட இருக்கிறவன் உங்களோட பயணிக்க மாட்டான். அப்ப நீங்க இந்த தமிழ் தேசியம் வருகிற இணைகிற பொழுது அதுக்கு பாதிப்பு வராத மாதிரிலாம் நீங்க இருக்கணும். நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் வந்து கூலிக்கு வேலை செய்யறேன் எப்படா இப்படி கொண்டா அப்ப வர முடியாது அண்டு வழக்கம் போயிட்டு வா. அவன் இந்த கத்து யார் வேணா வேண்டா அப்படித்தானே. அதோட ஆளுகிற வர்க்கத்தினுடைய நிர்வாக சீர்கேடுகளையும் கொடுக்கப்பட்ட நிதி பேச வந்தா மட்டும் என்ன உடைக்க வாரீங்க? ஏன் உடைக்க வாரீங்க? என்னதான் தனியா இருந்தாலும் மண்டி முதல் கொண்டு வரான். பாட்டு எழுதாம முடக்கின பொழுதும் பாலாசிரியர் யாருமே அவனுக்கு பாட்டு கொடுக்காத பொழுது இவனா எழுதுறான். பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. இப்ப எப்படி அதை எழுதுறான்? நான் எடுத்துக்கொண்ட கொள்கை முடிக்க மட்டும் நான் விட மாட்டேன். 500 பாட்டு முடிக்கான ஓய மாட்டேன். 1000 பாட்டு வந்து அடுத்த வருஷம் கடைசியில் நான் எழுதி முடிப்பேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பாட்டா கொண்டு வருவேன். கடைசியில் வரைக்கும் 2-3 பாட்டா போட்டா 2000 பாட்டை மட்டமாக்கி விட்டுருவேன். அதுக்கு பிறகு ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு சத்தமெல்லாம் போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருக்கு. 500 பாட்டு முடிஞ்சா பிறகு ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு, 2 பாடல ஒரு பாட்டு தான் போய்கிட்டே இருப்பேன். என்ன செய்ய போற? அப்ப வன்னிமேந்தன் எடுக்கிற எந்த ஒரு விடயத்திலும் வென்று விடுகிறான். அந்த கொள்கையில் நிலையாக நின்று விடுகிறான். நின்றது மட்டுமல்ல அதுக்கு உரமிட்டு விடுகிறான். அந்த உரத்துக்கு உரமிட்டு அதுக்கு உயிர் கொடுத்து விடுகிறான். உயிர் கொடுத்து மக்கள் மனதில் இடம் பிடித்து விடுகிறான். இந்த பிடித்த இடத்தை தரிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். அதற்கு சதிகள் தான் துணையாக நிற்கும். பதிகள் துணையாக வராது. அதுக்கு சதிதான் துணையாக இருக்கும். இனிமேல் சதியை செய்கிறாய், வாழ்த்து பாராட்டி செஞ்சுட்டு போ. இப்போ சதி காரணம் சதி செய்கின்றவன் நம்ம வந்து கேடு கட்டவன். இப்ப யாருன்னு தான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான். என்ன செய்யலாம்னு சொல்லு. என்ன செய்யலாம்னு சொல்லு. அவ்வளவுதான். கேள்விக்கு பதில் இல்லை. இரண்டாவது மக்களை ஏற்றி விட்டு கிடைக்கிறான் இல்லை. இப்ப நான் ஏற்றி விடுறேன். தலைப்பி தான். அனுர அரசு வாழுமா, அனுர அரசு கவலுமா, தலைப்பி தான். இதுக்க பேசணும். இப்ப பாருங்க, எடுக்கிறோம் பாருங்க. வந்தவன் எவன் இதை கலைக்கான்னு பாருங்க. இந்த தலைப்புகள் கலைக்கான்னு பாருங்க. நீங்க சொல்லுவீங்க நான் மேல ஏற்றி விட்டு கிடைக்கல. இப்ப இல்ல எடுக்கிற மேல வர்ற யாராவது இந்த தலைப்பு கண்டிப்பா பாருங்க. அனுர அரசாங்கம் வாழுமா கவலுமா, இதுதான் தலைப்பு. இந்த தலைப்புகள்ல இவன் நின்று பேசுறான்னு பாருங்க. பேச மாட்டான். நான் மேல வந்தோன்னா அவன் பேச்சு முடிஞ்சுனா அவன் இறக்கி விடாது. யாராவது இறக்கி விட்டுருவாங்க. நான் வச்சிருக்க மாட்டேன். இது ஏன் விதி. தளத்துக்கு 6 விதி இருக்கு சொல்றேன். மேலே வரவர்கள் தலைப்புகளை பேச வேண்டும். இரண்டாவது அவதூறு பேசக்கூடாது. புறதளங்களை பற்றி பேசக்கூடாது. தலைப்புகளை கண்டு பேசணும். குறிப்பா பைத்தியக்காரன் பைத்தியனை பற்றி பேசக்கூடாது. பைத்தியனை பற்றி பேசக்கூடாது. அடுத்தது 6வது விதி வந்து நீங்க பேசல நான் கேள்வி கேட்டா என் கேள்விக்கு நீங்க பதில் தருவான். தராட்டி உங்களை இறக்கி விட்டுருவேன். இது விதி. அப்ப இதை விதியை புரிந்து கொண்டு மேல வந்து பேசுங்க. இப்ப எடுக்கிற பாருங்க மக்களை, இவங்க என்ன சொல்றான்னு பாருங்க. யாராவது யாராவது கதைக்கிறான்னு பாருங்க. ஒண்ணும் கதைக்க மாட்டேன். கேள்விக்கு பதில மாட்டேன் பாருங்க. இல்ல நம்பாங்க. அன்பொன்னியா ஓகே. ஓகே. வணக்கம் 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 அண்ணா. சூரிய அண்ணா அது மாறிய மேல வந்துட்டு நன்றி அண்ணா. சந்திப்போம். ஓகே. அடுத்தது 6. ஓகே வாங்க. Okay. Next. Juice. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம். வந்தோனியே மீட்டை போட்டு நிக்கிறீங்கடா. அப்ப எதுக்கு வாரீங்க பாருங்க. நீங்க எடுக்கலன்னு சொல்லிங்க. வாங்க உறவுல பாத்தீங்களா? எடுக்கிறேன். இப்ப என்ன செய்யலாம் பாத்தீங்களா? நான் எடுத்தேன் தானே. இப்போ வானண்ணா மட்டும் தான் கழிச்சிட்டு போனேன். மற்றவங்க யாராவது வந்தாங்களா? கேள்விக்கு பதில் வந்தாங்களா? தரமாட்டார்கள். அவர்களுடைய நோக்கம் வந்து என் மீது அவதூறு. அதாவது தங்களுடைய நேர்ந்து விட்டவர்கள் தான் நிற்கிறார்கள். அவரோட நோக்கம் எல்லாம் வந்து இங்க வந்து அவதூறை பேசுவது,
அதுதான் நம்மளுடைய நோக்கமும் சிந்தனையாகவும் இருக்கிறது. அப்படி உள்ளவர்கள் எப்படி கேள்விகளுக்கு பதில் தருவார்கள்? தரமாட்டார். அனுராவுடைய அரசனுடைய நிர்வாக அலகுகள் தொடர்பாகவும் அந்த அரசியல இவ்வளவு நடவடிக்கை நடக்கிறது. இந்த அரசாங்கம் விரைவில் ஆட்சி கவிழ்ப்புக்கான நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் இன்று ஆரம்பித்திருக்கிறார்கள். இது மிகப்பெரும் ஒரு நெருக்கடியை அந்த அரசு கொடுக்க போகிறது. அந்த அரசு சரியான தவறு மேல் தவறு விட்டு கொண்டு போகிறது. அதனுடைய உறுப்பினர்கள் அந்த அரசுக்கே அவப்பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் பேசினேன். இதை இந்த கருத்துக்களை உள்வாங்கி பரிசீலனை செய்து அதை அந்த கட்சி உறுப்பினர்கள், கீழ்மட்ட உறுப்பினர்கள் செய்யாது தடுக்கப்படவும். பொறுப்பு வாய்ந்தவர்கள் பொதுவில் பேசுகிற பொழுது எதிர்ப்பான மக்களை மனைத்துக் கொண்டு போகக்கூடிய வகையில அந்த பேச்சுக்களை இருக்கணும். அது இல்லை. இப்ப 100 எல்லாம் இடிஞ்சிருக்குது. இன்றைக்கு ரோட்டு போடையில உலங்குவானதுல இன்னைக்கு 30 நாளாக ஏனைய பகுதிகளுக்கும் இன்றைக்கு உணவு போய்கொண்டிருக்கு. குறிப்பிட்ட பகுதிக்கு போய்கொண்டிருக்கு. இப்ப அந்த கிராமத்தை பற்றி எந்த உணவும் காட்டுறதா தணிக்கை செஞ்சிட்டான். ஏன் செஞ்சீங்க? சமூக வலைத்தளங்கள்ல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட காட்சிகள் அல்லது சிறுவர்களுடைய காட்சிகள், 17 வயதுக்கு உட்பட்டவர்களுடைய காட்சிகள் எதுவும் நீங்கள் பதிவேற்றம் செய்யக்கூடாதுன்னு கட்டளை போடப்பட்டு. நான் கேட்கிறேன், இன்றைக்கு கண்டி மாவட்டத்தில் இன்றைக்கு நாங்கள் போட்ட அந்த காணொலியில கூட இருக்குது. அக்கா அனுவாக்கா கொடுத்த சாப்பாடுல கூட இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த கிராமம் அப்படியே அழிஞ்சிட்டு. நாங்க வீடியோ அந்த சாப்பாடுல போட்டிருக்கோம். கிராமம் ஃபுல்லா அழிஞ்சிட்டுது. அந்த அழிக்கப்பட்டதுல அந்த கிராமங்களும் ஒரு 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 மண்டபத்துல தற்காலிக இருப்பிடத்துல குந்த வைக்கப்பட்டிருக்காங்க. அதுல அந்த மண்ணுக்குள்ள புதையிருந்து இழுத்து எடுத்த 3 பேர் இருக்காங்களா. அவர் பேசக்கூட முடியாத கடத்துல இருக்கிறாங்களா. ஏன்னு சொல்லுங்க. ஏன் பேச முடியாம இருக்காங்க? எதற்கு பேச முடியாம இருக்கிறார்கள்? அப்படி பேச முடியாத உறவுகிட்ட போய் நான் பேட்டி எடுக்க முடியுமா? ஏன் பேச முடியாது? அதிர்ச்சியில இருக்கா ஐயா. வீடு அப்படியே இடிஞ்ச மண்ணுக்கு போடுது. உறவெல்லாம் அதுக்கு போய் புதைஞ்சிட்டான் ஐயா. பாவம் ஐயா. அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். பேச முடியாமல் இருக்கிறார்கள். உடமை இழந்து, உறவுகளை இழந்து, மண்ணுக்களை புதையுண்டு போன நிலையில் கண்ணீரோடும் கதம்பலோடும் அந்த உறவுகள் இருக்கின்றன. அத்தகைய அந்த உறவுகளுக்கு இன்றைக்கு ஆளும் அரசாங்கம் என்ன செய்தது? உதவிகளை செய்ததா? ஒதுக்கப்பட்ட நிவாரணங்கள் சென்றடைந்ததா? அந்த பிரதேச சபைகள் உரிய முறையில் பங்கீடு செய்ததா? அதை பங்கிட்டு கொடுத்ததா என்றா? இல்ல. ஏன் இல்ல? ஏன் செய்யல? அப்ப இவர்கள் எவ்வாறு மக்களுக்குரியவர்களாக இருக்க முடியும் என்ற கேள்வியை நான் எழுப்புறேன். அந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இல்ல. அப்ப என்ன செய்யலாம்? எனவே ஆளுகிற அனுர அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிவாரண நிதியிலே வழங்கப்பட்ட நிதிகளிலே மோசடி இடம்பெற்றதாக குற்றம் சுமத்தப்படுகிறது. 2,75,000 மக்களுக்கு தலா 25,000 படி ஒரு குடும்பத்துக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதுல ஊழல் நடந்திருக்கிறது. எனவே இந்த நிதிகள் மக்களுக்கு ஒழுங்குமுறையில் சென்று சேரவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதனால் அனுர அரசாங்கம் விரைவாக கவிழ்க்கப்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறது. 4 லட்சம் மக்கள் இப்பொழுது வேலை இழந்திருக்கிறார்கள். எனவே வேலை இழந்து தவிக்கிற இந்த மக்கள் மீளவும் அவர்கள் வேலை வாய்ப்பை பெற வேண்டுமாக இருந்தால் தொழில் துறைமைகளை புதிதாக உருவாக்கப்பட வேண்டும். அங்கு இல்ல. அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் வேடிக்கை வினோத நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த நிகழ்வுகள் என்பது அப்பாவி தமிழ் மக்கள், சிங்கள மக்கள் மத்தியிலே எதிர்ப்பை கிளப்பிக் கொண்டிருக்கிறது. எந்த எதிர்ப்பு வருங்காலங்களிலே ஊதி பெருத்து வெடித்து அரசுக்கு எதிரான ஒரு எதிர் நடவடிக்கை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை மீளவும் நான் சொல்லிக் கொள்றேன். இதை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது பிரச்சனை. இதுதான் நடக்க போது. இதுதான் உண்மையும் கூட. அப்ப என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வாழ வேண்டுமா அல்லது வீழ்ந்து மடிய வேண்டுமா என்பதை அரச நிர்வாகம் கருத்தில் எடுத்து செயலாற்ற வேண்டும். அவர் தவறிவிட்டால் நீங்கள் காணாமல் போற ஒரு சமூகத்தின் காலடியில் கிடக்கிற ஒரு நிலை உங்களுக்கு உருவாகும். கோத்தபாய மைந்தாவுடைய குடும்பம் எப்படி காணாமல் போனதோ அதே போன்றிய ஒரு துப்பாக்கிய நிலைகள் நீங்கள் சிக்க போகிறீர்கள் என்பதை கூறிக்கொண்டு 7 மணி ஆகிறது. 2 மணித்தேலம் எமது அரசியல் விடயம் நிறைவுக்கு வருகிறது. எனவே இந்த இடத்திலே இங்கு நாங்கள் இந்த வெளிவந்த பாடல் நாங்கள் மூளை ஒளிபரப்பி விட்டு நிகழ்வை முடித்துவிட்டு வன்னி பிரஸ் என்ற ரேடியோவுக்கு வாருங்கள். அங்கே நாங்கள் ரேடியோ நிகழ்ச்சி நடத்த போறோம். பாட்டு கேட்போம்.